அன்பு நான்பிராமின் உள்ளங்களே, அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய். புதர் பெருமான் அடியனுக்கு இங்கு நேரிலே உபதேசித்த அந்த உபதேசத்தையே தம்மபத பாடங்களாக உங்களுக்கு நடத்தி கொண்டு வருகிறேன். பல முறை நான் சொல்லிவிட்டேன், புதர் பெருமான் இருப்பது உண்மை. எப்படி அண்ணாமலையார் இஸ் ட்ரூ லிவிங் காட், உண்ணாமலையம்மன் இஸ் ட்ரூ லிவிங் காடஸ், அதுபோல் இயேசுபிரான் வாழ்கிற கடவுள் என்பதைப் போல புதர் பெருமானும் அவர் இன்றும் அவரை சொல்லியிருக்கிறார். நிர்வாண நாட்டிலே, நிர்வாண பேற்றிலே புத்தன் அழியாமல் வாழ்கிறான் என்கிறார். ஆனால் 2500 ஆண்டுகள் ஆகிவிட்டன. புத்த சமயமும் இங்கிருந்து அழிக்கப்பட்டு விட்டது, விரட்டப்பட்டு விட்டது. புத்த சமய துறவிகள் கடுந்தவம் செய்து காட்டிலோ அல்லது நாட்டிலோ யாராவது இடையிலே புத்தரை சந்தித்து தான் இருப்பார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. நம்முடைய பிரம்மேந்திரரும் புத்தரிடம் தான் அப்பொழுது தத்தாத்திரேயராக இருந்த பொழுது அவரிடம் படித்த பாடங்களை உங்களுக்கு நான் இந்த காலத்திற்கு ஏற்றாற் போல நடத்துகிறேன் என்று பாடம் எழுதி போட்டு நடத்துவார். அங்கு சென்னையில் நான்லாம் கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கும் பொழுது. அப்படியானால் அவர் புத்தரை இந்த பிரிவிலும் சந்தித்திருக்கலாம், சந்தித்து அவருடைய ஆசியோடு அதை நடத்தியிருக்கலாம். நான் இங்கு வந்து தங்கியிருந்த பொழுது அந்த ஐயனார் கோவிலிலே அந்த இடத்துல மேட்டிலே குடியில் அமைத்து ஒரு சும்மா கொட்டை வரும், அதெல்லாம் யூரியா சாக்கில் ஒரு டென்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க, இவ்வளோதான். அதில் தான் தங்கியிருப்பேன். புத்தர் பெருமானிடம் அந்த நிர்வாண நாடு என்கின்ற அந்த ஆகாயத்திற்குள் ஆகாயம் அங்கு சென்று அவரை சந்தித்து இந்த உபதேசத்தை பெற்று வந்தேன். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய். அதுவும் இல்லாமல் நான் சொல்லியிருக்கிறேன், சம்பந்தர் பிறவி அடியனுடைய பிறவி தான். சம்பந்தர் தான் புத்த சமயத்தையும் சமண சமயத்தையும் 6ஆம் நூற்றாண்டு இறுதியிலே ஓட்ட ஒழித்தவர். ஆனால் அவர் செய்தது தவறாக இருந்தால் அதே சம்பந்தர் பிறவி ரமணராக வருகிறது. இடையிலே பத்ராசன் ராமதாசராக வந்திருக்கலாம். இப்பொழுது நான் தாசர் சாமி என்ற பெயரிலே நான் வந்திருக்கிறேன். நான் 6ஆம் நூற்றாண்டிலே அந்த சமண சமயத்தையும் அந்த பௌத்த சமயத்தையும் அழித்தது தவறு என்று இருந்தால் புத்தர் பெருமானை சந்திக்கிற அளவிற்கு எனக்கு இந்த பிரிவில் புண்ணியம் இருக்குமா? அவரும் சந்தித்து உபதேசத்தை சொல்லியிருப்பார். அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய். அதனால் மனிதர்களுடைய கணிப்புகள் எல்லாம் வேறாகத்தான் இருக்கின்றன. சாதாரண மனிதர்களுடைய கணிப்புகள் சிற்றறிவு என்று பெயர், அவர்களுக்கு சிற்றறிவு என்று பெயர். இறைவனை உணர்ந்தவர்கள், கடவுளை தெரிந்தவர்கள், அல்லது புத்தரை போல நிர்வாண பேர் என்கின்ற மிகப்பெரிய நிலையை எட்டி பிடித்தவர்கள், இவருடைய அறிவெல்லாம் பேரறிவு என்று பெயர். அப்போ அந்த பேரறிவிலே அவர்கள் செய்கிற செயல்கள் மட்டும்தான் சரியாக இருக்கின்றன. அதே போல் உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் சரியானவர்கள் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அதனால் புத்தர் பெருமான் அந்த சம்பந்தருடைய செயல் தவறானவையாக இருந்தால் அவர் எப்படி இந்த பிரிவில் எனக்கு இந்த உபதேசங்களை தந்திருப்பார்? இல்லையா? சரியான செயல் அது. பிறகு இந்த பிரிவிலே தான் நான் சொல்கிறேன், சம்பந்தர் வேறு யாரும் இல்லை, மகாவீரரே தான் சம்பந்தர். சமண சமயம் என்பது மகாவீரரை அடிப்படையாக கொண்டதே தான். ஆனால் அவரே சம்பந்தராக வந்து சமண சமயத்தை ஒட்ட ஒழிக்கிறார். இப்போ நானே தான் சம்பந்தர், நானே மகாவீரன் சொல்கிறேன். சொன்ன உடனே இந்த சிற்றறிவில் இருக்கிறவங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் இவங்க வளர்த்து வைத்திருக்கிற அறிவு, சமயம், மக்களுக்கு இவர்கள் இதுதான் அறிவு என்று, சமய அறிவு என்று போதித்தது எல்லாமே தப்பாகத்தான் இருக்கிறது. அப்போ யார் அதை சரியாக புரிந்து வைத்திருக்கிறார் என்றால் பிரம்மேந்திரர் தெரிந்து வைத்திருக்கிறார்.
வேறு யாருமே அதை சொன்னதே இல்லை. நான் சொல்கிறேன் ஏனென்றால் என்னுடைய முற்பிறவியில் ஒரு பிறவி மகாவீரர் பிறவி என்று, அதுவும் 2 வருடங்களாகத்தான். ஏனென்றால் குருநாதருடைய உபதேசம் முற்பிறவியில் சொல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு முறைக்கு 100 முறை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு தான் சொல்ல வேண்டும். டக்குன்று எடுத்தங்கழுத்தெல்லாம் சொல்லக்கூடாது என்று அவர் அதை சரிப்படுத்தி அப்படி கொண்டு வந்தார். அதனால் ரொம்ப காத்திருந்து இப்போ 2 வருடங்களாக எனக்கு தெய்வீகமாக பல முறைகள் பல விதங்களில் என்னை நிரூபிக்கிறார்கள் பெரியவர்கள். நிரூபித்த பிறகு தான் நான் என்னுடைய ஒரு பிறவி மகாவீரருடைய பிறவி தான் என்று சொல்கிறேன். அப்போது இப்போ சாதாரண சிற்றறிவில் இருக்கிற பிராமணன் என்ன பண்ணுவான், அவன் வளர்ப்பதெல்லாம் சமயம். சமயம் வேறு, ஆன்மீகம் வேறு. தயவுசெய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சமயம் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு. சமயம் யார் வேணா சமய பிரச்சாரம் பண்ணிடலாம். ஏன் புத்தகத்தில் எழுதி வச்சுக்கிறத வச்சு அப்படியே எடுத்து இதான் பேசிடணும். அப்போ பாப்பா என்ன பண்ணுறான், புத்திசாலித்தனமாக அதில் போய் நுழைச்சிடறான். ஏன்னா யார் பிரச்சாரம் பண்ணாலும் புத்தகத்தை தான் நம்புவான். புத்தகத்தை எடுத்து பிரச்சாரம் பண்ணுவான். பண்ண உடனே பாப்பா போயும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணி ஆகணும். கீதை இருக்குது, பகவத்கீதை அற்புதமான நூல். பகவத்கீதை 18 அத்தியாயங்கள் அற்புதமான ஒரு நூல். அதை கரெக்டாக சொல்லிட்டான் பாரு. எப்படி போனாலும் இவங்க இதை தாண்டி போக முடியாது. அதனால் அதில் 4 ஜாதி நானே படித்தான் கிருஷ்ணர் வேலை சொல்லி விட்ட உடனே இப்போ நீங்கள் 18 அத்தியாயமாக உங்ககிட்ட சேர்ந்துது. அது சேரத்துக்கு பதிலாக ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா 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 கோவிந்தா கோவிந்தா இது மட்டும் சேர்ந்து டக்குன்னு கிருஷ்ணரை சொல்ல 4 ஜாதியை படித்தான். ஜாதி படித்தான் பிராமண ஜாதி வசின்னு இறக்கிட்டானா உள்ள. அது மட்டும் தானே மண்டையில் இருக்குது. அதே பகவத்கீதையில் பக்தி யோகம் என்றால் என்ன அப்படின்னா நீங்கள் டக்குன்னு சொல்லணும், இதான் பக்தி யோகம். இப்போ ஞான யோகம்னா என்ன டக்குன்னு நீங்கள் சொல்லணும் இல்லையா? புருஷோத்தம யோகம்னா என்ன நீங்கள் எடுத்து சொல்லணும். யார் சொல்கிறான்? சமய பிரச்சாரர்கள் அதே கீதையை வச்சு உங்களுக்கு இந்த கீதையில் உள்ள நுட்பமான அறிவுகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க இல்லையே. எதை சேர்த்துருக்கிறான்? பாப்பம் பொய்யை சொல்லி அந்த கீதைன்ற பேரில் பாப்பம் பொய்யை பரப்பியே வச்சு ஒரு பிராமணன் தான். ஒரு பிராமணனை அவன் பெண்களை கற்பழித்தாலும் அவனுக்கு முடிய மட்டும் எடுத்துடணுமா, அவனை சிரச்சதம் பண்ணிவிட்டான், அவனுக்கு பிரம்மகத்தி உனக்கு பிடிச்சிக்குவான். இப்படியே தான் சேர்ந்துருக்கிறானு இவ்வளோ வருஷமும். இப்போ மட்டும் இல்லை, வருஷங்க அப்படியே ஏமாற்றி அந்த பொய்யை நிறுவி அந்த அரசனெல்லாம் தர்மம் பிறழ வைக்கிறான். மனுநீதி ஒருத்தந்தான் தர்மம் தவறாத அரசனாக இருந்தான். அவன் இந்த பிராமணருடைய பரிகார பூஜை விளக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். இதெல்லாம் ஒரு நீதியான்னு கேட்டான். இதெல்லாம் ஒரு நீதியா? நீ என்ன வேணால் தப்பு பண்ணுற, அதுக்கு ஒரு பரிகார பூஜை பண்ணிட்டு அவன் சரியாக போச்சா? அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் ஒருத்தன் தான் மனுநீதி சோழன் மட்டும்தான். அதனால் அவனை வள்ளலாரும் பாராட்டி மனுமுறை கண்ட வாசகம்னு எழுதியிருக்கிறார். வள்ளலாரம் பாராட்டி. ஆனால் அவன் ஒருத்தன் தான் போல்டாக, மீதி எந்த ராஜாவும் நிற்கலை. பாப்பான் புச்சின்னு பயமுத்துன்னா பயந்துட்டான். உங்களுக்கு பிரம்மகத்தி வந்த போச்சு அந்த ராஜா புச்சிக்கே என்ன ஐயோ மாடியோ. யார்? ஆதித்ய கரிகாலனை கொண்ட பிராமணனுங்களே கூட இளவரசனை கொள்கிறான் பிராமணன். அவனை கூட பேசாமல் அவனை அப்படியே நாடு கட்டி கேரளா காமிச்சிடு அப்படின்ட்டு கேரளா காமிச்சு விட்டு. என்ன இவனுங்க தெரியுதா? அவ்வளோ ஏமாற்றி அவ்வளோ பயமுறுத்தி இளவரசனை கொண்டுட்டான். பார்த்தோன்னே இவன் தான் கொண்டு தலையை சீவிட்டு தான் அடுத்த வேலையை பார்த்துருக்கணும். இல்லை, எப்போ நடந்தது இது? ஏன்னா எல்லாமே பிராமணன் அந்த தகவலை மறைச்சி அந்த பொய் தகவலை போய் சேர வச்சு 8000 பிராமணரில் சிறைச்சேதம் பண்ணார்ல குலச்சிறை நாயனார். 8000 இங்கே ஊரே இருக்குது. ஏன்னா 8000 பேர் வாழ்ந்த ஊர் 8000 ஊரே இருக்குது. 8000ன்னா 8000 இங்கேருந்து தான் வாழ்ந்தாங்க. 8000 பண்டிதர்கள், பிராமண பண்டிதர்கள் தான். பிராமணன் தவிர யாரையும் இங்கே பண்டிதன். வடக்குலையாவது பண்டிதன்ற இதில் நான் பிராமின்லாம் கூட யாருன்னா இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பண்டிதன்னா பிராமணன் தானே. வேறு யாருன்னா நான் பிராமின்ல இவர் நான் பிராமின் பண்டிதர்னு சொல்லி இருக்கிறாங்களே. இல்லவே இல்லை. இங்கே பண்டிதனா பிராமணன் தான். 8000 பிராமண பண்டிதர்கள். அவங்க 8000 பிராமண பண்டிதர்கள் கழுவேத்தனானா இல்லையா? சோழ மன்னன் அனல்வாதம் புனல்வாதத்தில் ஜெயிச்சோன்னு சம்பந்தர் அவங்க வச்ச இது தான். இதில் யார் தோத்துட்டாங்களோ கழுவேறினு வச்சான். ஏன்னா சம்பந்தரை தோக்க வச்சு சம்பந்தரை கொண்டுலாம் அப்படின்ட்டு சம்பந்தம் வச்சுன்னா மன்னன் கழுவேற்றினான். ஆனால் பிரம்மேந்திரர் சொல்கிறாரு, சேக்கிழார் பெரிய புராணத்தில் அவங்க சிறைச்சேதம் பண்ணல, எல்லாரையும் கழுவேற்றினாங்கன்னு தான் போட்டிருக்கிறாரு. பிரம்மேந்திரர் சொல்கிறாரு எல்லாரையும் கழுவேற்றலை, கொஞ்சம் பேர் கழுவேற்றிட்டு மீதியெல்லாம் குலச்சிறை அமைச்சர்கிட்ட கத்தியை கொடுத்து எல்லாருக்கும் சிறைச்சேதம் பண்ணு, தலையை வெட்டு சொல்லிட்டு தலையை வெட்டி தான். ஏன்னா 8000 பேர் 8000 கழுமரம் ரெடி பண்ணணும். அதனால் மரண தண்டனை
கொடுணுன்னா குலச்சிறை தன் கையாலேயே சிறைச்சேதம் செஞ்சார். 8000 பிரம்மவதி வந்து புடிச்சுன்னு இருக்கணும்ல. அதுக்கு பிறகு வந்தவங்க தானே ராஜராஜ சோழன் வம்சம், இல்லை சோழ வம்சம். யோசிச்சிருக்கணும்ல. ஏன்னா அந்தளவுக்கு அந்த 100 வருஷத்துலேயே அந்த சிறைச்சேதம் பண்ணப்பட்டோம். பிராமணன்றதை டக்குன்னு மறைச்சிட்டான். அவனை சமணர்கள்னு பொது பேரில் போட்டு விட்டான். இதுதான் பிராமணம் பண்ணுவோம். புரியுதா? இன்னி வரைக்கும் சரி, பின்னாலேயும் சரி, தகவலை மாற்றி அந்த உண்மை தகவல் அந்த கையில் போய் சேரவே சேராது. மக்கள் கையிலேயே மன்னன் கையிலே போய் சேராது. அது எல்லாத்தையும் திருப்பி உல்ட்டா பண்ணி வேற மாற்றி, தெரியுதா? இதே பொண்ணு. அதனால் அந்த ராஜராஜ சோழன் வம்சத்தில் அவங்களுக்கு அது போய் சேரவே இல்லை. அந்த பிரம்மகத்தியம் பிராமணனை கொலை பண்ணப்படாத பொண்ணை பிரம்மகத்தியம் வந்துடும். அவனை நாடு கடத்தர் தான். இளவரசனை கொண்டோம் நாடு கடத்தலாம். அவன் முட்டாளுக்கு தானே. அப்போ எப்படி தெய்வம் அவங்கள விட்டு வச்சுருக்கோம்? அவங்க வம்சம் அவங்க ஆண்டுக்கு இருக்கணும் இல்லை. இதே முட்டாள் தான் பண்ணுவான். வாடானிச்சு அதுவே. அது திருமூலரும் சொன்னார். பிராமணனை வச்சா அவன் பொய் விளக்கமாக கொடுத்து அரசனை நெறி பிறழ்ந்து அரசனாக வாழ வச்சுடுவான். அந்த நெறி பிறழ்ந்து தொட்டு மன்னருக்குள்ள அழியும். அதை தான் சுருக்கமாக சொன்னார். அவங்க சூத்திரமாக சொல்லும்போது பேர்கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால் வேந்தருக்குள்ளே அழியன்ட்டு போயிட்டார். முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அவன் ஆட்டி படைக்கும்போது இப்படி இளவரசனே கொண்டுட்டா கூட அவனு வெறுமனே அவனுடைய நிலப்பலம்லாம் பிடிங்கணும். அவனை அப்படியே மெதுவாக நோவாமல் கேரளா காமிச்சிட்டான். அங்கே கேரளாவுக்கு போனோன்னா அங்கே என்ன பண்ணிட்டான் பற்றி, அங்கே சத்திரிய குலத்தில் யார் கல்யாணம் பண்ணினாலும் முதலிரவாக பிராமணங்கிட்ட வச்சுக்கணும்னு அங்கே ஏமாற்றிட்டான் சார். அதுக்குள்ளே குயிக்கா இங்கேருந்து அங்கே போய் ஏமாற்றி அது எத்தனை தலைமுறையில் அவன் பான்னு என்ன அவனுங்களாம் மண்டையில் ஏன்னா மசாலா தான் இருக்குதா என்ன இருக்குதுன்னே தெரில. ராஜாங்க முதல் கொண்டு கல்யாணம் பண்ணின்னு அந்த ராணியை முதல் நைட்டில் பிராப்பாங்கிட்ட விட்டு வாங்கி அப்புறம் தான் இவனுக்கு ராணி. உங்களால் ஜீர்ணிக்க முடியுதா? பாப்பா எவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணுறோன்னு கடவுள் பேரை வச்சு தான் பிராமணன், அந்த பிராமணனுக்கு எல்லா இதுவும் இருக்குது சொல்லி ஏமாற்றி இவ்வளோ பெரிய அநியாயம் அங்கே பண்ணுகிறான். அப்போ அவங்களை சிறைச்சேதம் பண்ணல, வெறுமனே போராட்டம் நடத்தி அதை ஒரு இங்கிலீஷ்காரன் வந்தோன்னா சட்டம் போட்டு இனிமேல் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அதை நிறுத்தினானுங்க. இவ்வளோ தான். அப்போ செஞ்சவன்லாம் பிராமணனை தண்டிக்கூடாது. இதான் இது இதே தான் நடந்துக்கினே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஏன் அரச குலம் அழியன்னு திருமூலர் சொன்னார். இப்போ புரியுதா? ஏன்னா பார்ப்போம் வேலை செஞ்சுன்னே இருப்போம். ஏன்னா பிராமணன்றவன் உயர்ந்தவன். யாருன்னா பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். பிரம்மன்னா அதை திருடினான் டப்புக்குன்னு. தகுதி சொல் அது எந்த ஜாதியில் இருந்தாலும் பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் தகுதி சொல். அதை நைஸாக ஆட்டியை போட்டு ஜாதி சொல்லாக மாற்றிக்கினான். பிராமணன் அப்படின்றது தான் ஜாதிக்கு பேராக மாற்றிக்கினான். இப்போ இதெல்லாம் காஞ்சி பேர்லாம் தெரியாமலாம் இருக்காது. இந்த மாதிரி தகுதி சொல்ல ஆட்டையை போட்டு நம்ம ஆளுங்க யூஸ் பண்ணுவோம். அப்படியே நம்ம ஆள் பழகிறோம். அதுக்காக அப்படியே அதுக்கு விளக்கம் சொல்ல, அப்படியே அதுக்கு எழுத, அப்படியே உப்பேற்றி எடுத்துன்னு வா நீ விளக்கமாக சொல்லி கலக்கமாக பண்ணி இன்னாதான் நீ பழப்பு நடத்தினாலும் மேல் உள்ளதில் ரெக்கார்டுக்குது இல்லை. அதை தான் எடுக்காட்டுச்சு. இங்கே இவர் காஞ்சி பெரிய ஒருத்தன் போடுறான். அவர் பார்ப்போம், அவரை எல்லாம் கடவுளாகவே நினைக்கிறாங்க. நீ என்ன இப்படி சொல்கிற? நீ நினச்சிப்பட கடவுளை பாப்பானுங்களை விட்டா நீ என்ன தான் நினச்சிப்ப? நீ நினச்சிக்கினா நீ நினச்சிக்கிறதெல்லாம் அங்கே சேங்ஷன் ஆகுதா? மேலே ஏன்டா விசிறி அடித்தாங்க? விசிறி அடிச்சது பாரு அந்த வாயில் காப்பான். அதான்டா உண்மையான வாயில் காப்பான். எனக்கு கடவுள் மேலே வர என்ன துவாரபாலகர்லாம் பார்த்தா இப்போ கோயிலில் போனால் ரொம்ப கும்பிட்றது. அப்போ துவாரபாலகர் உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப கிரேட்டு. காஞ்சிபுரருடைய பெம்மாத்தே அங்கே பழிக்கலை. அங்கே போனால் அனாவசியமா 2 வாட்டி ட்ரை பண்ணுறேன். 2 வாட்டி கிடைச்சிட்டு வான் பண்ணுது. இப்படி வச்சுக்கிறான் பற்றியா துவாரபாலர் இப்படி கை வச்சுருக்கோம். உண்மை எல்லாமே இப்போ கை வச்சுக்குது. என்ன வான் பண்ணுது. மதிப்பு மரியாதை எல்லாம் பூலோகத்தோடு தான். இங்கே வச்சுக்கூடாதுன்னு பாரு. செம்ம என்னால் மறக்க முடியாது. வாழ்நாள் ஜென்மத்தை மறக்கூடாதான்னு வச்சுன்னுக்கிறேன். நீங்களும் மறக்காதீங்க. அதை அடிக்கடி கேட்பேன் நான். காஞ்சி பெரியவருக்கு வாயில் காப்பான் தெய்வம், காஞ்சி பெரியவரை விசிறி அடித்து விட்டு செய்த உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதை சொல்லணும். தெரியுதா? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் இது புரியும். அது யாரை ஒன்றா ஏமாற்றலாம், தெய்வத்தை ஏமாற்ற முடியாதுன்றாங்களே, உண்மை தான். அது காஞ்சி பேர் நினச்சாலும் ஏமாற்ற முடியாதாங்க. அச்சு ஏன்னா இந்த விளையாட்டு இவங்களுக்கு சாமர்த்தியம் நினப்பு. இவங்களுக்கு தில்லு முள்ளு அப்படியே திறமையாக செய்கிறோம். அப்படியே சாசத்தில் போய் ஏற்றி அப்படியே இளவரசனே கொண்டுட்டா கூட அங்கே அனுப்பி அங்கே போட மாட்டேன்னா அங்கே நாங்கள் ராணிங்களாம் அனுபவிச்சு கிடக்கிறோம். என்ன அது இதே மாதிரியே பொழப்பு. அது எவ்வளோ நாள் ஓடும்? இந்த இப்போ என் மூலமாக என்னை உட்கார வச்சு எனக்கு காஞ்சி பெரிய விசிறி அடிச்சது எனக்கு காமிச்சாங்கல்ல. நான் மட்டும்தானே சொல்கிறேன். வேறு யாருன்னா சொல்கிறாங்களா? நான் மட்டும்தானே.
சிந்தனையாளர்கள் அறிவுபூர்வமாக நல்லா திட்டுவாங்க, போகிறாங்க, வராங்க, ஓகே, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன நடந்தது? இவன் ஏமாத்தானே நீ ஏமாற வேண்டியது தானே. அவன் நாஸ்திகான், அவன் அப்படி தான் சொல்லுவான். அவர் கடவுளாக்கும் அப்படின்னா நீ நம்பி தான் ஆகணும். என்ன தூக்கி போட்டான் பார் கடவுள். ஒன்று அவர் கடவுள் இல்லை, ஒன்றும் இல்லை, அங்கே விசிறி அடிச்சிட்டாங்க. கடவுள் உலகத்தில் ஒரு உள்ள சேர்க்கலை நான் சொல்கிறேன். அதுதான் கடவுள். அந்த உண்மையை ஒருத்தர் மூலம் வெளிப்பட்டுது அது இந்த நேரத்தில். அதுதான் கடவுள் இல்லையா? ஜெயேந்திரனை சாவடினோடனே எல்லாம் அசோசியேஷன்லாம் போட்டு முடித்தோடனே சாவலை. நான் அது போல் இப்படி இவனுக்கு போடுறவனுங்க பிராமண பீடாதிபதி எல்லாம் கொலைகாரனுங்க. அதுவும் அடியாரில் கொலை பண்ணுற படுப்பாவிங்க அவங்க. அவனுங்கிட்டலாம் நீங்கள் போய் விபூதி வாங்குறது யாரோட பிரதம மந்திரி கூட வாங்கிக்கிட்டோம். சரிதா? ஹாஸ்பிட்டலில் திறந்து வச்சு இவர் கொடுக்குறாரு, அவர் வாங்குறாரு, ஓகே, அதெல்லாம் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் சொல்லிடுச்சு. வாயில்கா மதிப்பு மரியாதை எல்லாம் பூலோகத்தில் தான். என்னெல்லாம் ஏமாற்றலாம். நீங்கள் வாங்காதீங்க. சாதாரணமாக வயல்வெளியில் வேலை செய்கிற ஒரு குடியானவன் தாசரியன் வாங்காத. சரிதா? ஏன் சொல்லு, அதெல்லாம் இவங்க சும்மா நாங்காட்டியும் ஒரு ட்ராமா, அவ்வளோதான். இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது ஆன்மீகத்தில். நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக நான் சொல்ல வேண்டிய விஷயம் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கிறது. அதனால் தம்மபத பாடத்தையும் நான் நடத்தி கொண்டே வருகிறேன். 2 பகுதியாக நான் இப்பொழுதெல்லாம் எனது பாடங்கள் 2 பெரிய பகுதிகளாக இருக்கின்றன. ஒன்று பாப்பாரை ஏமாத்தான் நான் சொல்லிக்கினே வரணும். ஏன்னா நான் ஒரு ஆள் தான் சொல்கிறேன். அதனால் லெஃப்ட்டு நான் அப்டினே தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. அப்போ தான் அது கொஞ்சமாவது ஜனங்கிட்ட வச்சு கொஞ்சமாவது அது வேலை செய்யும். அதனால் அதை நான் சொல்லி இருக்கிறேன். அடுத்தது பாடம் படித்து ஆகணும். வெறுமனே பாப்படம் மட்டும் திட்டேன் ஒகன்ட்டு போயிட்டா நீ என்ன தேரணும்? நீ தேரத்துக்கு உனக்கு பாடம் வேணுமே. அதனால் அந்த பாடத்தையே நடத்துகிறேன். அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குற கருத்தின் அதுக்கப்புறம் பார்த்தா அதுலேயும் போய் புலிவி அந்த தம்மபதன்ற பேரில் நான் நடத்த தொட்டு இப்போ அந்த தம்மபதத்தில் அவன் புழுவி வச்சுக்கிற பாப்பான் புழுவி வச்சுக்கிற அதையும் உங்களுக்கு நான் எச்சரிக்கை பண்ணணுமா இல்லையா? இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பக்தி காரணமாக தம்மபதம் தாசசாமி நடத்தினார், புத்தரே அதை சொன்னார்ன்ட்டு அதை போய் பிரித்து பார்த்தா அதில் இந்த போய் ஏற்றி வச்சுக்கிறான். உண்மையான பிராமணன் வருவான், தன் தாயையும் தந்தரையும் சத்திரிய மன்னர் இருவரையும் எவ்வளோ சேஃபாக போட்டுட்டான் பார். சத்திரிய மன்னர் இருவரையும் ஆதித்த கரிகாலன் கொன்ன தொட்டு அது எங்கேருந்து வருது? புத்த சமயத்திலேருந்தே வருது. இவனுக்கு சத்திரிய மன்னர் இருவரை கொன்னா கூட அவனுக்கு பாவம் சேராது. குடிகளோடு ஒரு ராஜ்யத்தை வேறு அழிச்சிடுவானா பத்தியா? ராஜ்யத்தை அழிப்பானா, அப்போ அவன் பாவம் மாற்றவனா. என்னடா இது? பாவம் மாற்றவனா, ஆனால் அவங்க அப்பா அம்மா கொலை பண்ணுவானா. இப்படி வா ரிவர்ஸில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். பாவம் மாற்றம் ஏன்டா அவங்க அப்பா அம்மாவை கொலை சொல்கிற அளவுக்கு கொடூரமாக இருக்க போகிறான். எதுக்கிட்ட அந்த பாடமே இன்வேலிட் ஆகிடுது. பாவம் மற்றவனாச்சு செல்ஃப் கேன்சலிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதுவே கேன்சல் பண்ணிக்குது. இவன் தான் பாவம் மற்றவனாச்சு. இவன் ஏன் அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ண போகிறான், இவன் தான் சத்திரிய மன்னர் ஏன் கொலை பண்ண போகிறான், 2 பேரை ஏன் ஒரு ராஜ்யத்தை அழிக்க போகிறான். அப்போ புத்தர்னாலே புத்தியை உபயோகப்படுத்துறாரு. அவர் போய் இந்த பாடத்தை சொல்லுவார், அது தேவையில்லாத நேரத்தை வீணாக்கி இல்லையா? குருமார்களை கொண்டாலும் பாவம் இல்லையா? ஒருத்தன் வந்தான், அவன் அதை 2வது அடுத்த பாடத்தில் அதை சேர்த்து விடாரு. 2293வது பாடத்தில் குருமாரில் 2 பேர் சேர்த்துட்டேன். ஏன் அவங்க வரும்போது குருமாரில் 2 பேரும் கொலை பண்ணிட்டுக்கிறான், ஒரு வேதியனையும் கொலை பண்ணிட்டுக்கிறான். சரிதா? அதனால் குருமாரில் கொண்டாலும் வேதியனை கொண்டாலும் அவன் பாவம் மாட்டுறவன் அப்படி சேர்த்துன்னு ஒரு இவனும் வருவானுங்க. இவங்க பீடாதிபதி ஆகிறாங்களே, பெரியவா, நடுப்பெரிவா, நடாத பெரிவா, குட்டி பெரிவா, குட்டிங்களோட சுற்றுற பெரிவா, இதெல்லாம் இருப்பானுங்க. அதனால் அவனும் வரும்போது ஒரு பிராமணா குட்டிங்களோட சுற்றினாலும் அவன் பாவமற்றவன் அவன் எழுதிட்டு போயிடுவான். இன்னொருத்தர் வருவான், ஒரு பெரியவா, அவர் 7 குடும்பம் நடத்தி கொண்டே துறவியாக இருந்தாலும், அவர் 7 குடும்பம் நடத்தி கொண்டே வாழ்ந்தாலும் அவர் பெரியவா பரவாதான், அவர் பாவமற்றவர், அவருக்கு ஒரு சமாதி வச்சு கும்பிட்டுக்கணும். அடுத்த எழுதுவான். இது மாதிரி எவ்வளோ எழுதுனானுங்க தெரில. அதெல்லாம் ஒழிச்சு 2 தான் மீதி இருக்குது. அப்போது என்னுடைய பொறுப்பு என்னென்னா, தம்மபதம் நான் உங்களுக்கு பாடம் நடத்தி நான் உங்களுக்கு தம்மபதத்து மேலே ஒரு பக்தியை ஏற்படுத்தி விட்டு போயிட்டா நீங்கள் இந்த பாடத்தில் போய் மாட்டிக்கூடாது. அப்போ எவ்வளோ சங்கடம் பாரு இது உள்ள. தம்மபதம் அருமையான பாடம். அந்த அருமையான பாடத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். அதே நேரத்தில் அதில் பாப்பாவும் போய் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதை கற்றுங்க,
இதில் மாட்டிக்காதீங்க, இதை கற்றுங்க, இதை பாப்பம் போய் மாட்டிக்காதீங்க. கீதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அது உள்ள வர்ணாசிரமம் போய் பாப்பம் கிருஷ்ணவாயில சுருணை போய் அதில் போய் மாட்டிக்காதீங்க. இவ்வளோ வேலை கொடுத்துக்கிறானுங்க சார் பாப்பானுங்க. எனக்கு அவங்களுக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது. அது எங்களுக்கு தெரியும் ராஜா, நாங்கள் என்ன பண்ணால் அதை காலி பண்ண முடியும்னு தெரியும் ராஜான்னு கொக்கச்சிட்டு தான் இருக்கிறானுங்க அவனுக்கு. நான் என்ன செய்ய முடியும் இல்லையா? என்னால் முடிஞ்சது கீதையினுடைய இதுவே தான், கடமையை செய், அதனுடைய வெற்றி தோல்வியை பாதிக்காமல் பார்த்துக்கொள். இவங்க அதை திருப்பி அது தனியாக ஒரு பாடம் எடுக்கணும்னு இருக்கிறான். கீதையை கெடுத்த பிராமணர்கள்னு எப்படிலாம் கீதையை கெடுத்து வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு தெரியுதா? கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படி முடிச்சிட்டாங்க குயிக்காக. அப்படி கிடையாது. கடமையை செய், அந்த வெற்றி தோல்வி உன்னை பாதிக்காமல் பார்த்துக்கொள், அதுதான் சரியானது. அது மாதிரி எல்லாமே அந்த பாப்பரத்தையுமே அவனுடைய சிற்றறிவில் அவனுக்கு ஏற்ற மாதிரி அதை திருப்பி வச்சு அவன் திருந்த மாட்டான். அதனால் திருந்திக்காத அளவுக்கு அதையெல்லாம் வச்சுப்பான். திருத்த முடியாத அளவுக்கு இப்போ ஏஐ தயாரிக்கிறாங்களே, ஏஐ வந்துக்கினே இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு பாரு, அந்த ஏஐ உங்களை திருந்த விடாது. அது என்ன சொல்லலாம், ஆல்வேஸ் பாசிட்டிவ், ஆல்வேஸ் பாசிட்டிவ். நீ எப்போவுமே பாசிட்டிவாக திங்கிங் இரு, நீ பாசிட்டிவாக இரு, யாரையும் குறை சொல்லாதே, இப்படி சொல்லின்னு இருக்கும். அது இனிமேல் ஏன் பாப்பா தயாரிக்க அந்த மாதிரி சொல்லி அது பண்ணி வச்சுக்கிறான். நீ என்ன செய்வ? அதுதான் இன்னும் மாதிரி இருக்கும். யாராவது நம்ம ஆளுங்க அந்த ஏஐக்கு பதில் சொல்லுவாங்கன்றீங்க. நான் சொல்கிறேன் அப்போ இந்த ஏஐ எனக்கு சொல்லும்போது அப்படி இல்லை, ஏஐ உனக்கு இப்படி ஃபீட் பண்ணி வச்சுக்கிறாங்க. எங்கள் தமிழ் என்ன சொல்லுது, அழச்சொல்லி இடித்து வழக்குரைத்து சொல்பவன் தான் உண்மையான நண்பன். சிறுக பேசி உன் தப்பெல்லாம் கண்டுக்காமல் உன்னை என்கரேஜ் பண்ணுறவன் அவன் கூட நட்பு சொல்லி கொடுக்குது. என்ன ஆல்வேஸ் பாசிட்டிவ்ன்ற பேரில் ஃப்ரெண்டு சரக்கு அடிச்சா கூட சேர்ந்து சரக்கடி, அவன் அதை அடிச்சா நீயும் கூட இதை அடி, அப்படி போகிறது. இது அப்படி இல்லை. தமிழ் வேற சொல்லி கொடுக்குது. எங்கள் தமிழ் திருக்குறள் அழச்சொல்லி இடித்து வழக்குரைத்து சொல், அவன் தான் உண்மையான நண்பன் சொல்லுது. அவன் நண்பனை அடித்து சொல்லு, அவனை தெரியுதா? அவளை வழக்கு போட்டு கூட அவனுக்கு உணர வை, அதை அவன் தான் உண்மையான நண்பன் சொல்லுது. இன்னும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம இளைய சமுதாயத்துக்கு எடுத்து விட்டுடும். திங்க் ஆல்வேஸ் பாசிட்டிவ், டோன்ட் டாக் ஈவில் ஆஃப் அதர்ஸ், இப்படியே சொல்லும். சொன்னோடனே பாப்பா நீ என்ன ஒன்றா கேட்டு அதான் சொன்னேன், ராணிங்களையே ஃபஸ்ட் நைட் யூஸ் பண்ணினோடனே இந்த அது தான் தப்பாக பேசாது, அது என்னது யாரையும் அவதூறு பேசாதே. பாப்பான் ஒரு பாப்பான் ஜெயின் மாதிரி அவனுக்கு பேர் மாற்றி வச்சு போடுவானுங்க ஜம்முன்னு. எங்கள் சமண சமுதாயம் யாரையும் அவதூறு பேசாமல் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருத்தன் போகிறான். அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சான் பாப்பான் அதே மாதிரி பண்ணுவான். வேறு பேரில் கலகம் பண்ணிக்கினே இருக்கிறான். லொல்லு கவுண்டன்னு ஒருத்தன் போட்டான். அன்றைக்கி தான் கவுண்டன் ஆச்ச. பிராமினை திட்டினா உனக்கு ஏன் கோவம் வருது? பார்த்தா பிராமின் கண்டுபிடிச்சா நீ பிராமின் தானே. அப்போ அவன் போட்ட கமெண்ட்லாம் வச்சு சவுத்தில் கவுண்டர்களுக்கும் எஸ்சி பீப்புளுக்கும் ஒரு சின்ன கலவரமே வந்துடுச்சு. இந்த மாதிரி பண்ணுறானுங்க பாப்பானுங்க. பொண்ணுட்டு அந்த அப்படி போட்டு அவன் உடனே அதை அவங்கள திட்டி போட்ட உடனே கவுண்டர் திட்டுறான் அப்படின்ட்டு அவன் இவங்களை கவுண்டரில் திட்டணும், அப்புறம் முன்ன திட்டுறான்ட்டு மூட்டி விட்றது. அங்கே பாப்பான் இதுவே இருக்காது ஐடியே. கிறிஸ்டின் மாதிரி போடுறது, முஸ்லீம் மாதிரி போடுறது. அது மாதிரி இப்போ தான் வந்துக்கிறேன் சமண மதம் மாதிரி நாங்களா யாரையும் அவதூறு பேசுகிறோம். இன்னும் எனக்கு அறிவுறுத்துறான், நீ மறைமுகமாக நீ அவதூறு பேசுகிற, நாங்கள்லாம் அவதூறு பேசுகிறோம். எது அவதூறு பேசுறது தெரியுதா உங்களுக்கு? புரியுதா? இதெல்லாம் இப்போ சம்பந்தர் பாடி ஒழிச்சாரில் அதெல்லாம் அவதூறு பேசி ஒழிச்சாரா? அப்போ கழுவேற்றினாங்களா? 8000 பேர் அவதூறு பேசி கழுவேற்றினாங்களா? நீ கொலை பண்ணுற, நாங்களும் கொலை பண்ணாமல் வாழறோம், அப்படி போடு. தகவல் மாறி இருக்குது. தகவல் அதே ராஜராஜ சோழனுடைய சோழ வம்சத்துக்கு 8000 பிராமணர்களை வெட்டின தொட்டு தாண்டா இது சைவமே எழுந்து நின்றுது. அப்போ அந்த வெட்டின அந்த பேர் அவங்கள எல்லாம் பிராமணன்னு காட்டாமல் சமண பண்டிதர்கள்னு காட்டிட்டான், அவ்வளோதான். அப்படி ஜென்ரல் பேரில் இருக்க பிராமணன்னே இருக்காது. 8000 பிரம்மகத்தியில் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு பதிலாக செழிச்சிடுச்சு. சைவம் தழைத்தாண்டி ஞான சம்பந்தம் என்று வந்தாலும் எழுந்து நிற்குது இல்லை. பௌத்தர்களை ஒழித்த உடனே
புத்தர் என்னைக்கு உபதேசம் பண்ணணும் இந்த பிறவியில்? அவருக்கு எல்லாமே தெரியும்ல. இவன் தான் சமுதிரம் தான் நம்முடைய ஒழிச்சோம். இவனுக்கு புத்தர் அந்த மாதிரி தான் இருப்பானுங்க. அங்கெல்லாம் பெரிய நிலைக்கெல்லாம் போகும்போது துல்லியமாக கத்தி மேல் நடக்கிற மாதிரி இருக்கணும். நியாயம் தர்மன்றது அப்படி இருக்கும். அங்கெல்லாம் மேலிடத்துலன்னா நியாயம் தர்மன்னா துல்லியமாக கத்தி மேலே நடக்கிற மாதிரி போனோம். போல்டாக தப்புன்னா தப்பு, ரைட்டுன்னா ரைட்டுன்னு போல்டாக நீ நிற்கணும். அப்போ தான் அங்கே இருக்கவே முடியும். அந்த நிலையில் பக்குவப்பட்டு தான் அங்கே இருக்கவே முடியும். அவங்க என்னை கூப்பிட்டு உபதேசம் பண்ணுறாங்கன்னா என்னோட நிலை எவ்வளோ ஷார்பன் பண்ணி நான் இருக்கிறேன். அப்போ சம்பந்தர் பிறவில நான் சரியாக தானே செஞ்சுருக்கிறேன். மகாவீரர் பிறவி தான் சம்பந்தராக தான். சம்பந்தராக இருக்கும்போது எங்கே உணர்த்தப்படாமல் இருக்காது. அது சமண சமயத்தை ஒழிக்கும் போது உன்னுடைய மகாவீரரே தான் நீன்றது எங்கே ஒரு இடத்துல சிவன் சொல்லாமலாம் இருக்க மாட்டார். தெரிஞ்சு தான் இருந்திருக்கும். ஆனால் தர்மம்னா தர்மம். அப்போ பிரம்மேந்திர ஒருத்தர் தான் சரியாக எழுதுகிறாரு. மகாவீரரே தான் சம்பந்தர்னு எழுதுகிறார். பிரம்மேந்திர ஒருத்தர் தான் எழுதினார். அடுத்து நானே அந்த பிரிவை எடுத்து நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். அவர் எழுதின என்ன ரீசன் எழுதினார்னா, மகாவீரர் தன்னுடைய பெயரால் சமணர்கள் செய்கிற அநியாயத்தை தண்டித்து அவர்களை திருத்துவதற்காக மகாவீரரே தான் சம்பந்தராக வந்தார். எவ்வளோ பெரிய ஞானி, எவ்வளோ பெரிய ஞானி. அவரோட பாடம் படித்தேன் நான். ஆனால் 2 வருடம் முன்னாடி நான் அதை உபயோகப்படுத்தவே இல்லை. தெரியும் ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார் புத்தகத்தில்னு. ஆனால் பிரம்மேந்திர இப்படி சொல்லிக்கிறாரோ அதனால நானே தான் மகாவீரனோட அப்படி நான் சொல்லவே இல்லை. ஏன்னா எனக்கு ட்ரைனிங் அவர் கொடுத்தது. உனக்கு கன்ஃபர்மேஷன் தெரியணும். அவன் சொல்கிறேன் இவன் சொல்கிறேன் சொல்லக்கூடாது. அப்போ பிரம்மேந்திர சொன்னால் நான் அதை சொல்லலை. பிரம்மேந்திரட்டே அப்படி தான் நான் போனேன். நான் இப்போ முன்னாடி போகும்போதே உண்ணாமலையம்மெல்லாம் எனக்கு சொல்லி தான் அமிச்சாங்க. 19 வயசில் நீ ராமணராக இருந்த சம்பந்தராக இருந்தெல்லாம் 2 பிறவையும் சொல்லி அமிச்சாங்க. அப்போ பிரம்மேந்திரிட்ட நான் போகும்போது அவர் எல்லாருடைய முற்பிறவையும் சொல்லிடுவார். அவர் நீ இந்த வாரம் எல்லாம் இருந்த சொல்லிட்டு அது என்ன பாதி மேலே கழிச்சடியாக கிடக்குதுங்க. இந்த ஆதிசங்கராக இருந்து ஐயாவால் இருந்து நீ வந்திருக்கிறேன்னு சொன்ன ஆள் அது அவ்வளோ கழிச்சடியாக கிடக்குது. இன்றைக்கி என்னதான் செய்யறது? இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தோ பார்க்கலையோ. ஆனால் நான் போகும்போது போல்டாக நான் என்ன வேண்டிங்கன்னா அவர்கிட்ட, நீங்கள் எனக்கு முற்பிறவி சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் சொன்னதை விட்டு தான் நான் அது முற்பிறவின்றவன் நான் அப்படி இருக்கக்கூடாது. நானே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்னை பக்குவப்படுத்துங்க, என்னை தயார்படுத்துங்க. நானே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க உண்ணாமலை அம்மன் சம்பந்தர் ராமணர்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அப்போ நான் படித்தேன்னே அந்த 4 வருஷம் யார் கமல் சாமிக்கோ மற்றவங்களுக்கு கேட்டு பாருங்க. நான் சொன்னேன். நான் கீரல் கூட சொன்னது கிடையாது. படிக்கும்போது தான் சிறுகாழிக்கு பாத யாத்திரை தனியாக போகிறேன். உடனே அந்த கருவறை திறந்தோன்னா உள்ளகிற பிரம்மபுரீஸ்வரர் வாசம்பந்தான்னு கூப்பிட்றாரு. வாசம்பந்தான்னு கூப்பிட்டார்ல. அப்போ அதை கூட இவங்களுக்கெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு சாமியார்கிட்ட மட்டும் சொன்னேன். அங்கே மௌனசாமி மடத்தில் அப்போ பீடத்தை இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு அப்போ எப்பயாச்சும் போயிட்டு அப்போ மட்டும் சொன்னேன். அப்போ கூட பிரம்மன்ற எனக்கு சம்பந்தராக இருந்தால் நம்ம நல்லா இருக்குமேனு ஒரு ஆசை இருக்குது பொழுது. அதனால் என் சப்கான்ஷியஸ் மைண்டில் இப்படி சிவன் சொல்கிற மாதிரி இருக்குது சாமி. இது என்ன இது எரரா? இதை நான் சரி பண்ணிக்கணும்னு அப்படி கேட்குறேன் அவர்கிட்ட. சம்பந்தம்லாம் அவ்வளோ பெரிய பெரிய ஜோதியிலே கலந்தவங்க. அது எப்படி நான் இங்கே படிச்சு கிடக்கிறேன் அப்படி கேட்குறேன். அவர் நிற்க வச்சு பார்த்துட்டு திரும்புங்க இப்படி திரும்புங்க அப்படி திரும்ப பார்த்துட்டு சாமுதிரியால் வச்சுன்னா அவங்களுக்கு எதோ தெரியும் பொழுது பார்த்துட்டு நீங்கள் சம்பந்தராக இருக்கிறதுல வாய்ப்பு இருக்குதுன்ட்டு போயிட்டார் அவர். ஆச்சரியமாக இருந்தேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இல்லை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுங்க பொறுமையாக. உங்களுக்கு நான் சொல்கிறேன். நாங்கள் காரில் போகும்போது நீங்கள் நடந்து போயிருந்தீங்க அந்த பக்கம். அப்போ கூட இருந்தவர்கிட்ட சொன்னேன், இந்த தம்பி நம்மகிட்ட வருவார் படிச்சுன்னுக்கிறாருன்னு சொன்னேன். அப்போ நாங்கள் பார்த்தோம் உங்களுக்கு நிமிர்ந்த நெஞ்சும் நேர்கொண்ட பார்வையுமா. உங்களுக்கு எதிர்க்க வரவங்க நிறைய பேர் உங்களை பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் கீரலோடு திரும்பி அவங்கள பார்க்கவே இல்லை. நேராக பார்த்து நேராக நடந்தீங்க. அப்போவே எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இவர் இந்த மாதிரி அவர் சொன்னார், பெண்கள் கூட எதிர்க்க வர பெண்கள் உங்களை கிராஸ் பண்ணும்போது உங்களை பார்த்துன்னு கிராஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க, ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்க. அதனால் எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த தம்பி நம்மகிட்ட வரவர் நிமிர்ந்த நெஞ்சும் மேற்கொண்ட பார்வையுமா நடந்து போகிறாரு பாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் இதை சொல்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் சம்மந்தம் வாய்ப்பு அவர் அவ்வளோ சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ கூட நான் நண்பர்கள்கிட்ட சொல்லவே இல்லை. அவர்கிட்ட ஒரே ஒரு வாட்டி அதுக்கு மட்டும்தான் சொன்னேன், வேறு யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. அதுக்கு பிறகு குருநாதர்கிட்ட சொல்லி அவரும் இது பண்ணி பல முறையில் எனக்கு நிச்சயப்படுத்திய பண்ண பிறகு தான் அதுவும் 45 வயசில் அப்புறம் கம்முன்னு இருந்தேன். என்னத்துக்கு நம்ம அதை போய் சொல்லுவோன்னே நான் வேறு மாதிரி நினச்சிட்டேன். நான் சம்பந்த ராமன் சொன்னோன்னு அப்படியே கூட்டம் குவிஞ்சிடும் ஓய்வுன்னு.
என்னத்துக்கடா அப்படின்னு நினச்சான். அப்புறம் பார்த்தா அவ்வளோதான் நான் நம்ம ஜனம் ராமனார் சரி நான் சம்பந்தம் தானா சரி இது தெரிஞ்ச முன்னாடியே சொல்லியிருப்போம் போது நம்ம ஜனம் அவ்வளோ கேஷுவலாக இருக்குது இது விஷயம். அது மட்டும் இல்லை, தேவையில்லா தொந்தரவுலாம் வரும்னு சொல்லிட்டு அது அப்புறம் குருநாதர் சொல்லவே தான் இதற்காக ஒரு பிறவி வரப்போகிறான்னு கேட்டார். முற்பிறவி தெரிந்து சொல்லலைன்னா இதற்காக அவர் நிறைய உணர்த்தி இருக்கிறார். நான் ஒரு முறை உட்காந்து பாரு ரமணர் மாதிரியே உட்காந்துக்கிற அப்படின்னு லைட்டாக ஹிண்ட் அவுட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் தந்தையார் பிராமணங்கிட்ட குருக்கிட்ட போய் போகிறான் அப்படின்னும் போது அப்புறம் நான் சும்மா சொல்லி நினச்சி நம்முடைய அருட்தந்தை நம்ம பிரம்மேந்திரர் தான், அதனால் இந்த உடம்புக்கு தான் இவர் அப்பா அப்படின்னு சும்மா நினச்சின்னு போனால் அதை உடனே சாமி அதை சொல்லி வான சம்பந்தம் ஏற்படுத்தினாயே அருட்தந்தை என்று சொல்லி எனக்கு வான சம்பந்தம் ஏற்படுத்தினாயே ஞான சம்பந்தான்னாரு. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்குது நான் சொன்ன வேண்டுதலே கட்டுப்பட்டு அவர் ஓப்பனாக சொல்லாமல் வச்சுருக்கிறார். அதுக்கு பிறகு அவர் சொல்லவே அப்புறம் இங்கே நான் ரிவீல் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அவர்கிட்ட போய் கன்ஃபர்மேஷனுக்காக வெளிப்படையாக கேட்டேன், என் பொறுப்புரைகளை சொல்கிறேன்னு. அப்புறம் தான் அவர் சரியாக சொல்லி கொண்டு வருகிறீர்கள் சொல்லி ஆசீர்வாதம். இவ்வளோ தான் என்னுடைய ஒரே சர்டிஃபிகேட்டு பிரம்மேந்திர கேட்டேன் இல்லையா. அது இல்லாமல் இறைநிலைகளில் பெரியவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் இவ்வளோ தான். ஏன்னா அதில் திருப்பி வளர்த்தார் குருநாதர். மீதி பெறுது எல்லாம் வெறும் வெற்று அபிப்பிராயம்னு சொல்லி வளர்த்தார். வெற்று அபிப்பிராயம் தான் மீதி பெறுதெல்லாம் அபிப்பிராயப்படுவாமா. இவன் புழுறான் போல்து அப்படின்னு ஒரு அபிப்பிராயப்பட்டுட்டு அதை இவன் புழுறான் தான் அப்படின்னு அப்படி நிச்சயமாக சொல்லுவான். இது உலகம். அதனால் அதுக்கிட்ட இப்போ நீ நான் கடவுள், நான் அந்த தலைப்பிலே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். நீ நான் கடவுள், எனக்கு பிரம்மதேவ சொன்ன உபதேசம். நீ கடவுளை தேடும் சீடன், நான் கடவுளை தெரிந்த குரு, உனக்கு எனக்கு நடுவில் சப்ஜெக்ட் கடவுள், அவ்வளோதான். இதில் நாலாவதாக ஒருத்தவங்கள்தான் நீ எடுத்துக்காத. இப்படி திரும்பி அவன் இப்படின்னு என்கிட்ட புகார் சொன்னீங்கன்னா நீ தோற்று போயிடுவேன். அடுத்தது அவங்கள அபிப்பிராயத்தையும் எடுத்துக்காத. கடவுள் என்னிடம் சொல்லிக்கிறான், நீ சரியாக இருக்கிறாய், உனக்கு அது போதுமே. நான் குரு நான் சொல்கிறேன், நீ சரியாக இருக்கிறாய், உனக்கு அது போதுமே. இப்படி யாருன்னா வளர்த்துருக்குறாங்களா? இப்படி வளர்த்தார் சார் பிரம்மேந்திரர். அவ்வளோ பெரிய கிரேட் குரு அவர். அப்படி ஒரு குரு கிடைக்க நான் அதான் நினச்சேன், நம்மளுக்காக வந்தார் போல் தர அவர். இவர் கண்டி இல்லைன்னா நம்ம ரொம்ப குழம்பி போயிருப்போம். கரெக்டாக நடராஜர்கிட்ட குரு அவர் அந்த சாமிகள் தான் சொன்னார். நான் நீங்கள் எனக்கு குருவாக இருக்கிறீங்களா சாமினே கேட்டேன். இல்லைப்பா நான் போத குரு, எனக்கு கடவுளை தெரியாது. போத குருன்னா புஸ்தகம் தான் தெரியும், சாஸ்திரம் தான் தெரியும். உங்களுக்கு இருக்கிற பக்குவத்துக்கு நீங்கள் சத்குருவை தேடுங்க. சத்குருன்னா இறைவனை நேரடியாக தெரிந்த குருக்கு பேர் தான் சத்குரு அப்படின்னு சொன்னார் அவர். நம்ம போய் சந்திக்கிறவங்களே ஞானம் வரலைன்னா கூட அவங்க நல்லவங்க ஆகுறாங்க பாரு. நடராஜர் அங்கானப்புறம் இருப்பார். அவர் நான் கேட்குறேன், அப்படி எப்படி சாமி நான் தேடுறது சத்குருன்னா? அப்போ அதையும் அடுத்த ஸ்டெப்பு சொல்கிறார். மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆடி வர வார்த்தை சொல்ல ஒரு சத்குருவும் வாய்க்கும் ஒன்றோ பராபரமேன்னு புஸ்தகத்தில் இருக்குது. அதனால் நடராஜர்கிட்ட வேண்டிக்கோ. சிவகாமி குளத்தில் குழி தீர்த்தம் ஆடு, இது தலம் நான் சிதம்பரத்தில் தான் இருக்கிற மூர்த்தி நடராஜர் கேளு, அவர் ஒன்று காட்டுவார். அதே மாதிரி நடராஜர்கிட்ட எனக்கு சத்குரு காட்டுவார், பிரம்மேந்திரர் காட்டுவார். அப்புறம் எப்படி சாமி இவர் தான் சத்குரு போத குருவான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அவர்கிட்ட கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, சத்குருன்றவர் சீடனுடைய 3 காலமும் தெரிந்தவர் தான். பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் 3 சொல்லுவார். அதே மாதிரி பிரம்மேந்திரர் போனால் ப்ரெசன்ட் எடுத்தோடனே சொல்கிறார்ல, சிதம்பரத்திலே ஒரு சிறுவன் பொறியியல் படித்து கொண்டிருக்கிறான் சொல்கிறாரு. உன்னைத்தான் நீங்களாம் தேடிக்கொண்டிருந்தேன், நீங்கள் தானே இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. ப்ரெசண்ட்டை சொல்கிறாரு. அப்போவே பாஸ்ட்டை சொல்கிறார். அதுக்கப்புறம் வர வகுப்புலலாம் பாஸ்ட் சொல்கிறார். அப்புறம் ஃப்யூச்சர் சொல்கிறாரு. அவர் தானே சத்குரு. அப்போ அவர் அதான் சொல்கிறாரு. இதை இப்படி வளர்த்துட்டு நான் என்னை இந்த பாப்பார கமெண்ட் எல்லாம் எதனா செய்யன்றீங்க. அநேகமாக நீ ஹாலுசினேஷன் நீயா இமேஜின் பண்ணிக்கின்னு நீயாவே உன்னை கடவுளுக்கெலாம் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி நீயா நினைக்கிறேன் ஒரு பாப்பம் போடுறான். தெரியுதா? அவனை அறிவுகிட்ட முண்டன்னு சொல்ல வேறு என்ன சொல்லு இல்லையா? அறிவு இருக்கணும் கொஞ்சமாவது. இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, அப்போ கடவுளை நான் உடனே நம்பாத நாத்திகனாக இருக்கணும். நாத்திகரில் பெட்டரு, ஏன்னா எதையுமே நம்ப மாட்டான். இவ்வளோ தூரம் சொல்கிறானே, இவ்வளோ கடவுளும் இவனை விட்டு வச்சுருக்குமா? கொஞ்சமாவது அறிவு வேணா? அண்ணாமலையார் தரிசனம் தந்தேன்னு சொல்லி நான் நீ போய் சொல்லு, போய் நீ தான் புழு நம்பர் 1 புழுவுன்னு பார்ப்பானுங்க தானே. அண்ணாமலையார்ட்டே புழுவிட்டு பழைய பிரம்மதேவன் மேலே போடுறவனுங்கள்ல. இப்போ போய் நீ அங்கே போய் அப்படியே நில்லு திருவண்ணாமலை நோனோ பாசனம் பார்த்தேன்னு சொல்லு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீ உயிரோடு இருக்கிறியா பாரு. அங்கே நான் 10 வருஷமாக சொல்லின்னு வரேன், இருக்கிறேனே நான். அதே ஒன்று அவங்க சந்தோஷப்படுறாங்களே.
60 வயசில் போய் நிற்கிறேன், என்னம்மா நீங்கள் 19 வயசுலேயே சொல்லலாம் எனக்கு தெரியாது, ஞானத்தை தேடுன்னு ஒன்று ஞானம்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்கிறதே தான் எனக்கு தெரியும், இல்லைடா நானும் எல்லாரும் மாதிரியா வாழ்ந்துட்டு செத்து போயிருப்பேன் சொன்னால் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்களே. சொல்லினே இருக்கிறேன், டக்குன்னு எங்கே இருந்து நீ வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்தாயோ அங்கே தான் நின்று கொண்டு இருக்கிறாய் இப்போது பாருங்க. கரெக்டாக அந்த நந்தி பின்னாலுக்கு அங்கே தான் நின்றுக்கிறேன் கரெக்டாக. அவ்வளோ இன்னமும் சொல்கிறாங்களே. உடனே அப்போயே கமல்சாமி, பெரியாருன்னு, குபேந்திரன் இருந்தாங்க, 3 பேருக்கு அவங்ககிட்ட சொன்னேன்னு, பெரியாருன்னு கூட இருக்கிறப்பெல்லாம் கேட்டு பாருங்க. அண்ணாமலை கோயில் சாமிட்டு சொன்னார், அது மாதிரி உண்ணாமலையம்மா சந்தோஷப்பட்டு இப்படி சொல்கிறேன். இதை விட என்ன, அங்கே தானே நீ சேங்ஷன் ஆகணும், அங்கே தானே தேரணும். இந்த ஓட்டை பார்ப்போம், ஒட்சல் பார்ப்பானே அப்படி திட்டம் தான் செய்வேன். தெரியுதா? ஏன் இவன் என்ன பிளாக் பண்ணுறான்னு தெரியுதா? ஒரு அண்ணாமலையாரை தரிசனம் செய்த ஒரு அடியார் இன்னமும் உயிரோடு இருக்கிறார் அப்படின்ற தகவல் வந்து பரவனா மக்களுக்கு பக்தி அதிகமாகுமா? அந்த நிலையில் இருக்கவே புழுறான், அவனா எதையா நினச்சிக்கிறான் அப்படி சொல்லி அதை பரவ விடாமல் அவனை பொய்யன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்போ பக்தி பரவுமா ஜனங்களுக்கு? புரியல. பாப்பம் செய்கிற கெடுதி என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? அண்ணாமலையாரை தரிசனம் செய்தவொடனே 2 விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. ஒன்று, அது எனக்கு தானே பெருமை வரதான் செய்யும், அதுக்கு என்ன பண்ணுறது? அது அப்போ வந்துடக்கூடாதான் நீ யாரை தடுக்கிற? அண்ணாமலையார் புகழில் தடுக்கிற. போல்டாக சொல்லுவான்ல, நம்முடைய வேறு வெளியில் யாருன்னா வந்து நீங்கள் வந்து இது உருவ வழிபாடு செய்கிறீங்க, அவங்க சாமியெல்லாம் அப்படிலாம் கிடையாதுன்னு கிறிஸ்டியனுங்க பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல, பேயை கும்பிட்றீங்க, பிசாசை கும்பிட்றீங்க அப்படின்னா போல்டாக போட எங்கள் தாசசாமியை சென்ட் பீட்டரா அவர் அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணாரா? அண்ணாமலையார் ட்ரூ லிவிங் காட், உண்ணாமலை ட்ரூ லிவிங் காட். அவங்க வழி நடத்துகிறாங்க 19 வயசுலேருந்து. அவங்க இது அவ்வளோ கூட என் 10 வயசுலேயே அந்த ரமணர் ஃபோட்டோ விழுது இந்த சாமியார் நீதாண்டான்னு சொல்கிறாங்கல்ல, மனுஷுக்குள்ள சொல்கிற மாதிரி. எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்குறேன், யாரோ சொல்கிற மாதிரி இருக்குதுமா, இது யாருமான்னு கேட்குறேன். அப்போதுலேருந்து என்னை பார்த்துன்னுக்குறாங்க. இங்கேருந்து 40 மைல் விஸ்தாரணத்துக்கு அண்ணாமலையார் தான் குருவான். 40 மைல்னும்போது 70 கிலோமீட்டர் கரெக்டாக வருது. திருவண்ணாமலேருந்து எட்ஜில் இருக்கிறேன் நான். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்து வாழ்த்துருக்குறாங்க கரெக்டாக. அதனால தான் சொல்கிறேன், பாப்பாரு கெடுதினா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? அடியார்களை நோவடிக்கிறவனுங்க பார்ப்பானுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடராஜ அபிஷேகம் மாதிரி எவ்வளோ கெடுத்துருப்பானுங்க. ஆனால் என்னோட நடராஜர் அபிஷேகத்தில் அந்த பழகம் நடராஜ அபிஷேகம் கெடுக்கத்தோடு தானே சுனாமியாக வந்து ஏன்னு கேட்டால் சரஸ்வதி தேவி. எவ்வளோ பெரிய தீமை செய்கிறவனுங்க பார்ப்பானுங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன் பார்ப்பனுங்களுக்கு சொல்ல? ஏன்னா பெரிய கெடுதிடா. அவனுக்கு எதிர்க்கு தான் உட்கார வச்சு வளர்க்குறாரு. அவனுக்கு எதிர்க்கு அப்புறம் நான் காவி போடுறேன். காவி போட்டவுடனே வந்து உட்காந்துக்கிறேன். அப்போ கண்ண முடியும் தான் கேட்பேன் வகுப்பை, நான் சாமியினுடைய வகுப்பை. அப்போ ஒரு சாமி சொல்கிறாரு, சில பேர் வந்து பார்க்குறதுக்கு எல்லோரும் மனிதர்கள் தான், ஆனால் எல்லோரும் ஒரே மனிதர்கள் இல்லை. டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அது பார்க்குறதுக்கு சாதாரணமாக தான் இருக்குது. ஆனால் அது பார்க்குறதுக்கு சாதாரணமாக நீ இப்போ தொற்ற முடியாது, தூக்கி அடிச்சிடும். அது உள்ளே இருக்கிற பவர் அவ்வளோ பவர், அது ஊருக்கே சப்ளை பண்ணுது. அதே போல் தான் அடியார்கள் வந்து நம்மளை மாதிரியே நம்ம நடுவிலே வளர்த்தினா கூட அவங்கள எல்லாரையும் மாதிரி நீங்கள் சமமாக இருக்கக்கூடாது. அவங்க வந்து அவங்களுக்கு சுற்றி குறைஞ்சது 2 அடி அதாவது இடம் விட்டு தான் நீங்கள் உட்காரணும். ஒரே வகுப்பில் எல்லாருக்கும் இறைவன் முன் அனைவரும் சமம் தான், அது பழமொழி தான். ஆனால் எல்லோரும் சமம் கிடையாதுன்னாரு பிரம்மேந்திரர். அப்போ நான் ஜாதியில் வசதியாக ஜாதியும் கிடையாதுன்னு சொன்னார். தகுதி தான், ஆன்மீக தகுதி தான். அதனால் 2 அடி தள்ளி தான் நீங்கள் உட்காரணும். ஏன்னா அவங்கள சுற்றி ஆன்மீக அலைகள் வீசும், அது டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி எக்குத்தப்போ தொட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கி வச்சுட்டோம் சொன்னார். நான் கண்ணு மூணு யாரோ வகுப்புக்கு வந்துக்கிறாங்க, நம்ம வகுப்பு முடிஞ்சோன்னு பார்க்கணும், யாரையோ சொல்கிறாருன்னு தெரியுது. கண்ணை தந்து போகிற யாருன்னா சுற்றி தான் 2 அடி தள்ளி உட்காந்துக்கிறாங்க எல்லோரும். நான் கண்ணை தந்து எல்லோரும் வணங்க சார் நம்மள தான் சொல்லிக்கிறாரு. அப்புறம் தான் புரியுது. அப்போ அவ்வளோ தூரம் சொல்லி உணர்த்தி அவ்வளோ தூரம் வந்த ஒரு மனிதனையே அந்த நடராஜாபிஷேகத்தை கெடுக்கிறானுங்கன்னா நீ என்ன சொல்லு? அந்த பார்ப்பானுங்க. அதுவும் இவங்களாம் பெரிய ஆயுசங்கரர் ஐயாவாளாக இருந்து வந்தோம், நீ பிறவியா என் கூட வராங்கன்னெலாம் சொல்லி பிரம்மேந்திரர் பண்ணி அந்த ஆளுங்க இந்த வேலையை செய்கிறானுங்க. அப்போ அதனால தான் அடிக்கடி சொல்ல டெப்த் ஆஃப் பிராமினி வில் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த அளவுக்கு உணர்த்தியும் இந்த அளவுக்கு குருவே சொல்லியும் அப்பவும் அந்த தீமையை செய்கிறேன். செஞ்சுட்டு இப்போவும் உணரல, இப்போவும் ஒன்று நீலாம் ஒன்றுமே இல்லைன்னு பதிவு போகிறான் அதே குரூப்லேருந்து. அப்போ இந்த பசங்களை திருட்டு பசங்கன்னு சொல்லாமல் நான் என்னான்னு சொல்லுவேன்? அறிவிட்ட முண்டன் திட்டாமல் நான் என்னான்னு சொல்லுவேன்? பெரிய அறிவாளிங்கன்னு இவனுங்களே நினச்சிக்கிறது இவ்வளோ தான். அதெல்லாம் கிடையவே கிடையாது. தனக்கு ஏதோ
ஒரு அத்தாரிட்டேரியன் மாதிரி இவங்க தான் அப்படியே இந்து சமயத்துக்கு அப்படியே ஒரு அத்தாரிட்டேரியன் மாதிரியும் அப்படியே எல்லாம் என்ன அப்படியே 2 ஸ்லோகம் சொல்லுவாங்களா, 2 மந்திரம் சொல்லுவாங்க, 2 ஸ்லோகம் சொல்லுவாங்க, 2 மந்திரம் சொல்லுவாங்களா. ஸ்லோகம் மந்திரம் இவங்களுக்கு என்னத்த பிரயோஜனம்? ஜட்டாங்கஸ்பட்சி யாகவா முனிவர் ஒழிவன் ஒழிச்சு போனார்ல அந்த சிவசங்கர் பாபாவை படம் ஒன்று போலீஸ் தெத்தின்னு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு போனார். அதே மாதிரி தெத்தியும் அரெஸ்ட் பண்ணி இறங்குறாங்க. எது ஆன்மீக அறிவு, எது ஞானம்? இன்னைய பாடத்துக்கிட்டே போல நான் இன்னைய பாடம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுக்கு தெரிந்தது தான். புத்தருடைய பாடமே, புத்தருடைய அவருடைய இதுவே, அவர் வந்து துறவு தவிர வேறு எதையுமே அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. விடுதலை வரணுமா துறவு தான், அவ்வளோதான். அவர் எங்கேயாவது இல்லற தர்மம், பிராமச்சாரியம், போனப்பிரஸ்தம் ஒரு மண்ணும் கிடையாது. இவனுக்கு ஒன்றுன்ட்டு அதெல்லாம் போட்டு பரட்டியே அதுக்கு ஒரு லட்டு பூந்தி பண்ணி வச்சுன்னு தின்றது தெரியுதா? அவர் அதெல்லாம் வர்றதே கிடையாது, புல நடக்கும். அதனால் அவர் இந்த பாடத்தில் என்ன சொல்கிறார்? ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள நினைப்பானாகில் அவன் குறைந்தபட்சம் இரவிலே 2 யாமத்திலாவது அவன் விழிப்போடு இருக்க வேண்டும். புரியுதா? யாருக்கு சொல்கிறாரு? உங்களுக்கு சொல்லலை, துறவிகளுக்கு சொல்கிறார். குறைந்தபட்சம் 2 யாமத்திலாவது அவன் விழிப்போடு இருக்க வேண்டும். ஒரு தன்னைத்தானே காத்து கொள்வானாகில். ஏன் அந்த நேரம்தான் மனிதனை இந்த விகாரங்கள்லாம் போட்டு ஆட்டி படைக்கிற நேரம் அது. அதனால் அந்த நேரத்தில் அவன் எச்சரிக்கையாக இருந்து தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டும். இவ்வளோதான் துறவுக்கு சொன்னது. இப்போ நீங்கள் எங்ககிட்ட ஏன் சாமி சொல்கிறீங்க? துறவுக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா தான் பாப்பாவை விட்ற உடான்ஸுக்கெல்லாம் ஆமம் போட மாட்டீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறோம், தெரியுதா? அதுவும் இல்லாமல் இல்லறவாசிகளே புலநடக்கன்றது கண்டிப்பாக அவங்களுக்கும் உண்டு. ஒரு சர்டன் இதுக்கப்புறம் அவங்க புலநடக்கத்தை கை கொள்ளணும். கை கொண்டாலே நல்ல ஆன்மீக. நான் சொன்னேன், நாவடி சிவபிரகாச சாமிகள் குடும்பஸ்தர் தான். தாத்தா அண்ணனூர் அதில் சொல்லும்போது அது ஜாதி பேர் கூட வந்துடுது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அன்னூர் ரத்தன் நாயக்கர் அவர் இல்லற யோகி தான். அவர் தான் எனக்கு 3 வயசுலேயே சாமியாரை போய்டுன்னு உபதேசம் பண்ணார். அப்போ அவங்களாம் இல்லறவாசிகள் இருந்து நல்ல நிலையில் இருந்தேன். இப்போ ஆவடி சாமி கிட்ட போனோம்னா அவர் சொல்கிறார், உங்கள் தாத்தாலாம் பெரிய மகான்ப்பா, உங்களுக்கு வந்து உங்கள் தாத்தான்னு நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க. அப்போல்லாம் அவங்க சின்ன பசங்களாம், எனக்குலாம் தெரியும் அவர் பெரிய மகான். நீ கரெக்டாக அவர் பேரன், தாத்தா சொத்து பேரனுக்குன்னு சொல்லுவாங்க. ஆன்மீக சொத்தம் அப்படி தான். கரெக்டாக அவன் பேரன் நீ என்கிட்ட வந்துக்கிறப்பாருன்றார். கரெக்டாக ஆன்மீகத்தில் முன்னேறி நீ என்கிட்ட வந்துக்கிறப்பாருன்னு. அவ்வளோ இருக்குது. இல்லை எல்லாருமே இல்லறவாசிகள் தான் அவங்க எல்லாமே. அதனால தான் நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் இல்லறவாசியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தேரத்துக்கு அப்புறம் அவங்க சொல்லி கொடுத்தது தான் அதே தான். ஆவடி சாமியில் சொல்லி கொடுத்தது. இப்போ எங்கள் தாத்தாவும் சொல்லிக்கலாம்ல, கல்யாணம் பண்ணிக்கின்னு அப்புறம் நீ தவம் பண்ணுறான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. எடுத்தோடனே சொல்லிட்டார், நீ கல்யாணம் பண்ணிக்காத பெருசு சாமியார் ஆகிடுச்சு போயிட்டார் அவர், ஒடிமே இல்லைன்னு. அதுக்கப்புறம் அவரும் சொல்கிறார், ஆவடி சாமியில் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தான் அட்வைஸ் பண்ணின்னு இருந்தார். எங்கள் அப்பா போய் அப்படி தான் விட்டார், இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வேலைக்கு போட்டோம், அப்புறம் நீங்களாம் அப்பா சாமியார் தான், நீங்கள் சாமியாராக இருக்கீங்க, அது மாதிரி அவன் சாமியார் நான் வானான்னு சொல்ல. அப்படி தான் அட்வைஸ் பண்ணியிருந்தவர். நான் ஒரு சில நிலைகளை சொல்ல ஆரம்பித்தேன். லீவ் நாளானா ஓடிடுவேன், சமஸ் லீவானா ஓடிடுவேன். அண்ணனூருக்கு போயிட்டு அப்புறம் அங்கே தான் ஆவடிக்கு போயிட்டு அவரை போய் பார்த்துட்டு வருவோம். அப்போ ஒரு சில நிலை சாதாரணமாக தான் சொன்னேன், இப்படிலாம் இருக்குது சாமின்னா அவர் டக்குன்னு உஷாராகிட்டார். நம்மளாம் சாமியார் இருக்கு அப்படின்ட்டாரு. நீ தனியாகவே கடந்து வந்து விட்டா, அந்த நிலையை கடந்துட்டா, உனக்கு கல்யாணம் தேவையில்லை. அவரே சொன்னார், கல்யாணம் பண்ணிக்காது அப்படி சொன்னேன். அது உனக்கு துன்பமாக தான் இருக்கும், ஏன்னா அதை கடந்துட்ட நீ. அதை கடக்காத வரைக்கும் தான் அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டான விஷயம். கடந்துட்டு தொட்டு இதுக்கப்புறம் நீ அதில் ஈடுபடணும், உனக்கு துன்பமாக இருக்கும், அது பெரிய இன்பத்துக்கு வந்துட்டு நீ தெளிவாக சொன்னார். அவர் 2த்தையும் அனுபவிச்சவர், திருமண வாழ்க்கையில் இருந்து அதை கடந்து வந்துருக்கிறவர். அப்போ அவர் கரெக்டாக சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஆனால் கடந்து வரணும், அதை தான் சொன்னார் அவர். ஆனால் கடந்து வரணும்ப்பா, கடந்து வந்தால் தான் அதுக்கப்புறம் சாமியார். அதனால் அவர் கடந்து வந்துடுவார். அவர் என்ன நிலையை புரிஞ்சுன்னு கரெக்டாக சொல்கிறார். நீ வந்து இதுக்கெல்லாம் வராமலே நீ வந்து தனியாகவே நீ ரொம்ப தூரம் முன்னேறிட்டுக்கிறப்பான்றார். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதனால் இந்த புத்தர் பாடம் என்பது எல்லாமே நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது புலநடக்கத்துக்காக தான். அந்த புலநடக்கன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் உதிரிட்டு சாமியாராக போய் சன்னியாசி போய் போகிறவங்களுக்கும் அது உண்டு. அதே நேரத்தில் அந்த புலநடக்கன்றது இல்லறவாசிகளுக்கும் கூட
அது வந்து கை கொடுக்கும். அதுக்காக தான் இவங்க உதாரணத்தை கூட சேர்த்துன்னு வரேன். நான் சேர்த்து வரேன். நீங்கள் முயன்றாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகாவது நீங்கள் புலநடக்கத்தை கை கொண்டு தவ வாழ்க்கைக்கு வரலாம். குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே வந்து நீங்கள் தவம்லாம் செஞ்சீங்கன்னா அப்போது புரியும் உங்களுக்கு என்னான்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த பாடங்களை உங்களுக்கு நடத்தேன். சரி, அப்போ ஒரு வேளை வரலன்னா கூட உண்மையிலேயே துறவுன்னா என்ன, இவன்கள் மாதிரி கிடையாது. பெரியவான்ற பேரில் ஊரம் முன்னாட்டியெல்லாம் மேய்ஞ்சிக்கிறது, அதுக்கு சாஸ்திரம் எழுதி வச்சுக்கிறது, குரு உத்தரம் வாங்கின்னு இப்போ இருக்கிற ஆள் மேய்ஞ்சிட்டா தானே சொன்னான். அந்த பொண்ணு அழுவுது, அவனு பெரியவா அப்படி செய்வேன்னு நான் நினச்சே பார்க்கல. அதுதான் அதுக்கு தண்டனை. நான் பிராமின்கள் எத்தனை நான் பிராமின் யோகிகள் நாயின் திட்டிருக்குன்னு தெரியல. அது இப்படி உங்களை ஒசையாக நினச்சிக்கிறது அவங்கள நோயே அப்படின்றது என்ன அது வளர்த்து வச்சுக்கிறானுங்க. பாவம் மூட்டைங்க அதுங்க. எச்சரிக்கையாக இருங்க. வீட்லலாம் வந்துட்டு போனால் வீடெல்லாம் கழுவி தள்ளி சாம்பிராணிலாம் போட்டு பாவ நிவர்த்தியெல்லாம் என்ன பண்ணுங்க. இல்லைன்னா தேராதுக்கு ரொம்ப கஷ்டம். பாவம் மூட்டைங்க அதுங்க. அதுங்களை வசதியாக நினைத்து கொண்டு இருக்கிற மட்டமானதுங்க அதுங்க. புரியுதா? அந்த மாதிரி அது திட்டி இருக்கும்போது அது போய் மாட்டிச்சு. கடவுள் அதான் சொன்னேன். அதை தான் நான் சொன்னேன். உத்தமனை பொறுக்கி என்று ஏசிடுவாள் பிராமணத்தி. உத்தமனை உத்தமன் என்று சொல்லுதலே இறையறமா. உத்தமனை பொறுக்கி என்று ஏசும் பாவ காரணத்தினால் பொறுக்கிகள் பொறுக்க கதறிடுவாளே. என்கிட்ட கவிதை கேட்குறான்ல பாப்பானுக்கு இதான்டா என் கவிதை. உத்தமனை பொறுக்கின்னு சொன்னால் அந்த பாவம் அவளை பொறுக்கும்போது அந்த தர்மம் என்ன பண்ணால் அவன் இல்லை பொறுக்கிதப்பா பொறுக்கிறான் பாரு, இவன் தான் பொறுக்கின்னு. அது மாதிரி அந்த அது என்னென்னா பண்ணிச்சே தெரில. எதுவும் போட்டான் மெயின் ஆளே பெரியவான்ற குருன்ற ஆளே பொறுக்கிதான்னு போட்டான். அவன் பொறுக்கிட்ட உடனே அழுகுது, கற்பு போயிடுச்சின்னு சொல்லிட்டு பெரியவா அப்படி பண்ணிவேன்னு நான் நினைக்கவே பார்க்கலையான். அதுக்கு அவன் சொல்கிறான், அது எங்களுக்கு அளவுடு. எப்படி அளவுடு? சாஸ்திரம் அவர் காஞ்சி பேர் எழுதி வச்சுருது. அவரோட துறவியாக இருக்கணும்னா அவங்களுடைய உத்தரவு வாங்கினேன், சீடனுடைய உத்தரவு பின்னி வந்து பெண்களை அனுபவிச்சுக்கலாம். இது ஒரே முதல்ல ரகசிய சாஸ்திரன்ற பேரில் இதெல்லாம் வச்சுக்கிறது. அதே பிராமண ஜாதியில் பிறந்த பிரம்மதேரி அவ்வளோ கண்டிச்சார் இதெல்லாம். நவராத்திரி பூஜை செய்கிறது தான், அதில் வந்து டான்ஸ் ஆடுறது தான் ஒரு பொம்பளைய. அப்புறம் அவள் வந்து அவளையே அம்பாளான்னு நினச்சி அவளை வந்து அபிஷேக ஆராதனை பண்ணுறதான். அவள் டான்ஸ் ஆடிட்டு அவள் வந்து வெத்தலை பாக்கு போட்டு அந்த வெத்தலை பாக்கு மூஞ்சி கொடுப்பாலாம். அதை இவங்கெல்லாம் அம்பாள் பிரசாதம் சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லதான். இது வரைக்குமாவது கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கட்சியில் அந்த பொண்ணு கூட இவன் கூடணுமா இரவு. அவள் கூட கூட்டின உடனே அவங்ககிட்ட அந்த அம்பாள் பவர் அவள் மேலே வரைக்கும் அந்த அம்பாள் பவர் இவருக்கு வந்துடுதான். நான் சொல்ல சார், பிரம்மேந்திர கண்டிச்சார். இதெல்லாம் ஒரு ஆன்மீகன்ற பேரில் இவனுக்கு ரகசிய பூஜைன்ற பேரில் நடத்துகிறானுங்க இந்த கூத்தை. இது ரொம்ப தப்பு. இதெல்லாம் அம்பாள்னு சொல்லிவிட்டு அவளை எப்படா நீ கூடுவான்னு கேட்குறாரு. அம்பாள்னு கையெடுத்து வணங்கிட்ட ஒருத்தைய நீ அப்புறம் கூடுறதான் நைட்டில் அவள் கூட எப்படா கூடுவான்னு கேட்டார் சார். அவரும் தானே பிராமணர். எல்லாம் கண்டிச்சு எழுதினா பாப்பானுங்களை கூட சேர்த்துருந்தா அவர் செஞ்ச தப்பு. இந்த பாப்பானுங்க அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுவானுங்கன்றேன். அப்படியே அங்கே அப்படியே இங்கேருந்து அங்கேயும் ஓடிப்போய் அங்கே இவரை போட்டு கொடுத்து இவர் மூலமாக எல்லாம் முன்னேறிட்டானுங்க. நல்லா அவங்கவுங்க பசங்களை ஸ்டேட்ஸ் போக வச்சு எல்லாம் பண்ணிக்கினானுங்க கட்சியில். ஆனால் எங்கே கவுக்குறானுங்க? அங்கே போய் வர்ணாசிரமம் இல்லைன்ற குருக்கிட்ட வளர்ந்து வர்ணாசிரமம் இருக்குதுன்றவங்கிட்ட போய் சிருங்கேரி மட்டத்தில் கை குலுக்கி ரொம்ப கொடூரம் பாப்பானுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. யாரும் நான் சொல்கிறேன், நான் ஃப்யூச்சரில் கூட சரி பிராமண மகானாக இருந்தாலும் சான் பிராமின் மகானாக இருந்தாலும் பாப்பானுங்க கூட சேர்த்தா அவர் காலின்னு அர்த்தம். மெதுவாக ஆமாரின்னு சேர்த்து சுற்று போட்டு அப்புறம் அவனுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்து அவர் அவ்வளோ சித்திரவதை பண்ணுறானுங்க. அந்த சிருங்கேரி மட டாக்டர்கிட்ட தான் எட்டு போனோம். பெரிய அறிவாளி அப்படியே பிராமணம் அப்படியே அவன் என்ன ஊசி போட்டான்னு தெரியல. நான் சீடனாக இருக்கவே எனக்கு இங்கேருந்து சாமிக்கு ஊசி போகிறது அந்த ஆள் எதோ ரெடி பண்ணுறான். டக்குன்னு ரிலே ஆகுது. எனக்கு டெலிபதியில் கான்டாக்ட் பண்ணுறேன் சாமிக்கிட்ட சொல்கிறேன், சாமி எனக்கு சந்தேகமாக இருக்குது அந்த ஊசி. ஒரு செகண்டு தான். சாமி அப்படியே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. என்ன பண்ண முடியும்? போட்டேன். அது என்ன ஊசி போட்டானே தெரில. மறைஞ்ச பிறகு சாமி என்னை சந்தித்து சொல்கிறாரு, நீங்கள் அப்போவே சொன்னீங்கன்ற என்ன பண்ண முடியும்? பாப்பானுக்கு எவ்வளோ கேவலமானவனு புரியுதா? எவ்வளோ கொடூரமானவனுக்கு புரியுதா?
தகவல் வரைக்கும் அழிச்சிடுறது. முந்தின பாப்பானுங்களும் இப்படி தான். பாப்பானுங்களை கேவலமான தகவல் அடுத்த தலைமுறைக்கு போனால் தானே அவன்கிட்ட ஜாகிரதையாக இருப்பாங்க. அவனுக்கு கேவலமான இந்த விஷயத்தெல்லாம் வெளியில் வரும்போது அதையெல்லாம் அழிச்சிக்கினே இருக்கிறது. அது அடுத்த தலைமுறைக்கு போய் சராத பார்த்துக்கிறது. பார்த்தோன்னா புதுசாக பாப்பானுங்களா புதுசாக ஏமாறுறது. எவ்வளோ நாள் இது? எவ்வளோ நாள் இந்த மாதிரி ஓட்டுறது? அதுதான் சொல்கிற தாசமார்கள் நீங்களாவது எச்சரிக்கையாக இருங்க. வேறு யாருன்னா ஒரு நான்காயின் மகான் கூட பிராமணன் உள்ள நோஞ்சா அலோவ் பண்ணாதீங்க. அதே போல் ஜாதி இல்லைன்னு சொல்கிற பிரம்மேந்திரர், ரமணர் போன்றவங்கள அவங்க எல்லாருமே ராமகிருஷ்ண முதல் கொண்டு பூணில் அறுத்து போட்டவங்க. உங்களுக்கு தெரியும்ல, அது பூணில் அறுத்து போட்டால் தான் அவங்களுக்கு முன்னேற்றமே. இது ஜாதி அடையாளம். குருநானக் முதல் கொண்டு இது என்னை வசதி ஜாதின்னு சொல்லுது, என்னை வசதி ஜாதின்னு சொல்லுது, அதனால் எனக்கு அம்பாள் தியானமே வரலான்னு ராமகிருஷ்ண அறுத்து தூக்கி போட்டார். போட்ட உடனே அகந்தை அடங்கி அப்போ தான் காளி தரிசனம் தந்தா. அழுகுறாரு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, ஒன்றுமே நடக்கலை. நான் எந்த விதத்தில் குறைஞ்சிட்டேன், காளிதாசனுக்கெலாம் நீ அருள் பண்ண, என்னையா விட்டுட்டேன்னா அது ஜாதி தூக்கி போட்டார். இது தாண்டா நம்மளை கெடுக்குது, நான் வஸ்தி ஜாதின்னு சொல்லிக்கினே இருக்குது. தூக்கி போட்ட உடனே அப்புறம் தான் தியானமே கூடுது அவருக்கு. தெரியுதா? இதுதான் உண்மை. அந்த மாதிரி அந்த ஜாதி இல்லைன்னு சொல்லி கடந்து வர அந்த மகான்களும் இப்போ ரமணர் கூட என்னுடைய முற்பிறவி அவர் எவ்வளோ பிராமணர்கிட்ட அவஸ்தைப்பட்டு அழுதுகின்னே ஆசமுத்து வெளியில் போயிருக்கிறாரு வானா. ஏன்னா அவர் எதிர்க்கவே நான் பிராமணில் இன்சல்ட் பண்ணுறது, அவமானப்படுத்துறது எல்லாம் பண்ணுவானுங்க. அதே மாதிரி பிரம்மேந்திரர் எங்களாம் வளர்த்தாரு, ஆளாக்குனாரு, ஸ்ட்ரிக்டாக சொல்லி வளர்த்துட்டாரு. முதல்ல சொல்லிட்டாரு, எல்லாம் வந்துட்டானுங்க. அப்புறம் தெரிஞ்சுனார், ஆஹா மாட்டிக்கணும் நம்ம இவனுங்கக்கிட்ட கை கொள்ளுக்குன்னா ஒரு சீடனை கூட சேர்த்த முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பிராமணர்கிட்ட என்ன சகஜமாக பழகிறத கண்டிச்சா. நான் சொல்கிறது கேட்குற தான் மட்டும் என்கிட்ட வா, இல்லைன்னா வேறு குரு தேடின்னு போயின்னு கூட சொல்லு. அவ்வளோ கடுமையாக சொல்லவே தான் நான் டிஸ்டன்ஸில் நின்னேன். அங்கே ஒருத்தர் ரெண்டு பேரே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கூட சாமி நம்மளெல்லாம் விட்டு பிரித்து அவரை தனியாக வச்சு வளர்க்குறாருன்னே ஒருத்தர் சொல்லுவார். ஒரு பெயிண்டர் ஒருத்தர் இருந்தாரப்போ, இப்போ இருக்கிறாரு தெரில. அவர் சொல்லுவார், சாமி நம்மளெல்லாம் விட்டு நம்ம கூட சேர்ந்து உருப்பட மாட்டான்னு தெரிஞ்சுக்கினேன் அவர் தனியாக பிரித்து தனியாக வளர்க்குறாரு. அவரை ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சிடுச்சு. அதுதான் உண்மை. அதனால் எனது வகுப்புன்றது இந்த இரண்டும் சேர்ந்தது. பிராமணர்களை பற்றின எச்சரிக்கை எக்கச்சையான 3000 வருஷம் ஊர்ன தீமை. அந்த பாப்பார தீமையை மண்டையில் வாங்கிக்கின்னு மரமண்டி ஆகிட்டு அவங்கள தூக்கி வச்சு நாடுற நான் பிராமின் குரூப் இருக்குது. அது இன்னும் பெரிய தீமை. புரியுதா? அது ஒரு ஏதோ பெரிய இது மாதிரி நினச்சிக்கின்னு அதில் இருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வரணும். ஆனால் மீண்டு வந்தாலும் போதாது, நீங்கள் இந்த பாடத்தெல்லாம் கற்றுக்கணும். புலநடக்கன்றதும் தவ வாழ்க்கைன்றதான் இந்த மாதிரி பெரியவாங்க சாஸ்திரம் எழுதி வச்சுன்னு ஊர் மேயறது தெரியுதா, 7 கொடுத்தனை வச்சுன்னு இருக்கிறதாம இன்னுமோ என்னென்னமோ சொல்கிறானுங்க அந்த ஜெயேந்திரனை பற்றி. ஒரு பக்கம் போயின்னு வந்துன்னு இருக்கிறான் சங்கராம கொலை வழக்கில். அது நடுவில் தான் இது நடக்குது. என்ன சொல்கிறான், இதை மாதிரி தோசைன்னு ஒருத்தன் உனக்கு கொல்லணும் பிராமணங்களாம் கொலை பண்ணுற பரீட்சை கொடுப்பாங்க. ஆனால் அவன் பண்ணுற ரெசல்யூஷன் போடுறான். அந்த ரெசல்யூஷன் மீதி பெரியவங்களாம் ஏற்றுக்கிறாங்க. அப்போ அந்தந்த பெரியவங்களும் ஒன்று போடுவான்ல, அதுதான் ஹிட் லிஸ்ட்டு. புரியுதா உங்களுக்கு? கர்நாடகாவில் ஒரு எழுத்தாளரை கொலை பண்ண உடனே அந்த கொலை பண்ண பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணால் அவன்கிட்ட ஹிட் லிஸ்ட் இருக்குது. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த ஹிட் லிஸ்ட்டை தயாரித்து அவனுக்கு யார் கொடுத்தான்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஹிட் லிஸ்ட்டில் என் பேர் இருக்குதுன்றாங்க. எனக்கு அந்த தகவலும் வந்தது. அது ஹிட் லிஸ்ட்டில் என்னோட பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 8வது நம்பரில் இருக்குதுன்ட்டு. ஆனால் கவர்மெண்ட் மூலம் சொல்ல மாட்டேங்குது. ரகசியமாக யூடியூப்பில் வந்து நான் உளவுத்துறையில் இருக்கிறேன், இவர் பேர் ஹிட் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு ஒருத்தன் போட்டு அருமான்னு விட்டார். எஸ்கே போய் இவர் பேர் ஹிட் லிஸ்ட் இருக்குது எனக்கு தெரியும், உளவுத்துறையில் இருக்கிறா, இவர் எப்படி உயிரோடு இருக்கிறாருன்னே தெரியலன்னு போட்டு ஒரு 4-5 வருஷம் ஆகுது இருக்குது. ஆனால் யாராவது அந்த ஹிட் லிஸ்ட்டு தயாரித்து அவங்ககிட்ட கொடுத்தவன் யாருன்னு கேளு, பெக்கு தெரிஞ்சாலும் வெளில சொல்ல முடியாது, எல்லாம் வெயிட்டு கையை. நான் தானே சொல்கிறேன், ஹிட் லிஸ்ட்டை தயாரித்து கொடுக்குறவனுங்க பிராமண பீடாதிபதி சங்கம் தான் கொடுக்குது. பிராமண பீடாதிபதி சங்கம் தான் கொடுக்குது. இவனு கொலை பண்ணேன்ட்டு அதுக்கு தான் இந்த தலைவர்களா பிராமணர் உருவாக்கிற நம்ம சாமிங்க பேரால் உருவாக்கி வச்சுக்கிறாங்கல்ல சமய அமைப்புகள். அதில் யாரா டாப் லீடராக இருந்தால் எச்சரிக்கையாக அவனுக்கிட்ட. ஏன்னா அந்த டாப் அபிஷியல் லீடர்ஸ் வரைக்கும் தெரியுமா இவன் உன்னை கொலை போகிறான், அதனால் அவனை என்ன கொண்டுட்டா கடை நீ பெருசாக கண்டுக்காத, சாமியாரை கொண்டுட்டாங்க ஆய்வு பண்ணாது. ஏன்னா நம்ம அப்படி தான் பரவா அப்படின்ட்டாலும் அவங்க கேட்டுப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வருமானம்லாம் வரணும். அதெல்லாம் அவங்க வீட்டு வாடகையே 3 லட்சம் ரூபாவாமே மாதம் வாடகை. அதை அந்த பார்ட்டி கொடுக்குமா?
என்னென்னமோ இது பேர் ஆன்மீகமா, இதுதான் இந்து சமயமா, இவங்க இந்து சமயத்தை காப்பாற்றுறாங்களா, என்ன நடக்குதுன்னே புரியலையா? அப்போ நான் யாருறா? அப்போ உண்ணாமலை அம்மா கைடன்ஸ் வாங்கி அவங்க சொல்கிறத இது பண்ணி பிரம்மேந்திர போய் சேர்ந்து அவர் சொன்ன பாடத்தை படித்து ஞான அனுபூதி பெற்று அவங்க சொன்ன வாக்குறுதி பிரகாரம் 39 வயசில் நேரில் அண்ணாமலையார் தரிசனம் பெற்றேனே நான் யார்? அப்போ நீங்களாம் அடியார்களை கொலை பண்ணி இந்து சமயத்தை காப்பாற்றுற இந்து மத காவலர்கள் நீங்களா? அப்போ நான் யார்? இல்லையா? இதே வார்த்தையை வச்சு தான் ரமணரா பிரபலமான நான் யார் அப்படின்ட்டு. நான் இப்போ நான் யார், நீங்கள் இது என்ன? இப்போ நான் யார் சொல்லவே முடியாது, அவங்ககிட்ட விடையே கிடையாது. அதனால் தயவுசெய்து இதுவும் குருநாதர் உபதேசம்தான். சமய உணர்வு என்பது அழுகிய மாமிசம் போன்றது, நாடு இதை விரும்பவில்லைன்னு சொன்னார் டாப்பா பிரம்மேந்திரர். சமய உணர்வு அழுகிய மாமிசம் போன்றது. அந்த அழுகிய மாமிசம் எவ்வளோ நாற்று அடிக்கும். அதுபோல் இவனுக்கு சமயவாதம் பண்ணி சமய கோவலை ஆய்வுன்றாங்க. நாடு விரும்பலைன்னார் பிரம்மேந்திரர் தான். இறைவன் மாத்திரமே, சமயம் கடந்த இறைவனே அனைத்து நெஞ்சங்களும் விரும்பி கேட்கின்றன அப்படி சொல்லி வளர்த்தார். இப்போ நம்ம சமயம் கடந்ததானே இங்கே உட்காந்து இந்த பக்கம் பிள்ளையாரும் இந்த பக்கம் முருகரை வச்சுக்கின்னு நான் புத்தர் படம் தானே எடுக்கிறேன். சமயம் கடந்த இறைவன் தானே. போன வாரம் பைபிள் படம் தானே எடுக்கிறேன். உங்களை யாராவது இத்தனை வருஷத்திலோ அவங்களும் ஈசுதான் உண்மையான கடவுள், எங்கள் எல்லாம் கிருஷ்ணனாக மாறிடுங்க, யாரெல்லாம் மண்ணாங்காட்டின் பேர் வச்சுக்கிறீங்க கை தூக்குங்க, இனிமேல் உங்கள் பேர் மிஸ்டர் கிளே. தெரியுதா? இப்படி மாற்றிருக்கணும். நான் பேப்டிசம் கொடுத்தேன், அது ஏன் பண்ணுறேன்? சமயம் கடந்த இறைவன்னா எல்லாமே கடந்து வா. கிறிஸ்டினாக இருந்தாலும் இதில் இருக்கிற உண்மை எல்லாமே உண்மைகளை மட்டும் தேடி போயினேர். சமயம் கடந்த இறைவன் தான் நமக்கு தேவைப்படுகிறது. இப்போ சமயம் கடந்த இறைவன்றது விநாயகரையும் உள்ளடக்கியது, முருகரையும் உள்ளடக்கியது, புத்தரையும் உள்ளடக்கியது, இயேசுவையும் உள்ளடக்கியது, முகமது நபிகளையும் உள்ளடக்கியது தான். அது எல்லாமே எல்லாவற்றிலும் இருக்கிற உண்மைகளை பார். ரிச்சுவல்ஸ் என்கின்ற சடங்கர்கள் முன்ன திருப்பி விட்ருவோம். அதை தான் சொல்ல வரும். இந்த சடங்கர்கள் பிராமணர்கள் நுழைஞ்சு அதில் சடங்கு கண்டுபிடிச்சி இவங்க அந்த சமயத்தின் நோயே பிராமணன் தான். சடங்கு செய்கிற குரூப்பாக மாறிட்டோன்னே அதுக்கு பிறகு இந்த சடங்கு வெற்றுப்புற சடங்கு, அகம்புறம் 2 படைத்தானே, அதில் நீங்கள் வந்து புறத்தில் சடங்கு சரி அகத்தை கோட்டை விட்டுட்டேன்னு இயேசு சொன்னோன்னே கொலை பண்ணிட்டானே. இந்த நோய் என்ன பண்ணுது? புனிதர்களை கொல்லும். அதன் காரணமாக அந்த சமயம் அழியுன்னு சொல்கிறேனே. அப்போ யூத சமயம் அழிஞ்சிச்சா இல்லையா? எவ்வளோ தூரம் நின்று இருக்க வேண்டிய சமயம் அது. இங்கே உடையாந்து பூந்தானுங்களே சமண சமயம் அழிஞ்சிச்சா இல்லையா? 20% தாங்கிறான். ஆளே அவனும் ஒருத்தன் வந்து நாங்களாம் இன்னும் சமணம் அழிஞ்சுதுன்னு சொல்கிறோம், நாங்களாம் இன்னும் இருக்கிறோமா? அந்த அளவுக்கு கூட மூளை இல்லை. 98% இருந்தால் 20% அழிஞ்சு வச்சுக்கிறீங்களாடா. ஏன்னு யோசிச்சிங்களான்னு நம்ம சொல்லப்போனால், நீ வந்து நாங்கள் அழிஞ்சிச்சுன்னு எப்படி சொல்லுவோம்? நாங்களாம் இருக்கிறோமா? இதுங்களை போய் என்ன பண்ணுறது? நீங்கள் அந்த உங்களுக்கு சொல்கிறேன், அழிஞ்சுதா இல்லையா? புனிதர்களை கொலை செய்கிறது, அதன் காரணமாக சமயங்கள் அழிந்து விடுகின்றன. இயேசுவை கொலை பண்ணிடுச்சு, அதனால் அந்த பாவத்தினால யூத சமயமே அழிஞ்சு போச்சு. இங்கே கூட அந்த சமணம் பௌத்தம் வச்சு அப்புறம் கல்லில் கட்டி கடலை தூக்கி போய் விஷத்தை குடிச்சு சாவடி. அப்போ அதுக்கு முன்னால் எத்தனையோ பேர் கொலை பண்ணியிருக்கோம். அப்பர் வந்து அவர் அதனால் அவர் ஜெயிச்சு வந்துட்டார். அப்போ நிறைய பேர் தோற்று போனவங்களெல்லாம் கொலை பண்ணியிருப்பார். கடைசியில் அந்த சமணம் அழிஞ்சுதா இல்லையா? பௌத்தம் அழிஞ்சுதா இல்லை? இவ்வளோ பெரிய உபதேசம் செய்கிறேன்னு, புத்தருடைய உபதேசம் இன்றைக்கி நானே உட்காந்து பாடம் நடத்துகிறேன்னு. அப்போ நானே ஏன் சம்மந்தம் இருந்தால் அது ஏன் அழிக்கணும்னா பாப்பா நோஞ்சோடனே இதை பண்ணிட்டான். என்ன நினச்சிட்டேன்? தமபதன்ற பேரில் புத்தரையே தோண்டார். ராவண அப்பா அம்மாவை கொலை பண்ணலாம், பாவம் சேராதா? நீங்கள் சொல்லுங்கள். சின்ன பையன் சிரிச்சான் அன்றைக்கி உட்காந்து. நான் இதை சொன்ன உடனே அவன் சிரிக்கிறானு. 2 பசங்களும் நாடார் பசங்க 2 பசங்க உட்காந்து இந்த மாதிரி அப்பா அம்மாவே கொலை பண்ண பாஞ்சாலும் சிரிக்கிறான். எங்கடா இந்த மாதிரி இருக்குமான்ட்டு அவனுக்கு புரியுது. பாப்பாங்கிட்ட மண்டை விற்று மரமண்டை ஆனவனுக்கு புரியல. அப்போ சமயம் அழிஞ்சுதா இல்லையா? பௌத்த சமயம் அழிஞ்சிச்சா இல்லை? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சமணம் அழிஞ்சுதா இல்லையா? 98% இருந்தது, 20% தான் இருக்கிறாங்களே. ஏன் அழிஞ்சுது? இதே இந்து சமயம் அழிஞ்சுதா இல்லை? 6ஆம் நூற்றாண்டில் அழிஞ்சிச்சு. அழிஞ்சிட்டு இந்து சமயம் தானே சம்பந்தர் வந்து தூக்கி நிறுத்துறாரு, அப்பர் சாமியில் தூக்கி நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் தானே ஸ்ப்ரெட் ஆகுது. இதை தான் நான் சொல்ல வரேன். ஒவ்வொரு சமயத்தையும் பீடிக்கும் நோய் பிராமணர்கள். இதை தான் சொன்ன இந்த பாப்பா டைப். ஒவ்வொரு சமயத்தையும் பிடிக்கும் பேய் பிராமணர்கள். மதியம் 2 ஒன்று தான் கிட்டத்தட்ட. வந்து அந்த பீடிக்கும் நோய்
பாம்பனை நுழைஞ்ச உடனே அது நோய் பிடிச்சிடுது, அவ்வளோதான் அந்த சமயம். அது பிறகு அந்த சடங்கு சம்பிரதாயம் வருமானத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்காக எல்லாம் பண்ணிக்கினே இருப்பான். அப்புறம் புனிதர்கள் உண்மையை சொல்கிறாங்க. சமண சமயத்தை கெடுத்துட்டு சிவன் இல்லை, காளி இல்லை, அதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் சாமியில் சிவனவர்களால் வயிற்று வலி தீர்ந்ததுன்னு தான் சொன்னார். அவர் ஒன்றும் உங்களை கொடுமைப்படுத்தவே இல்லை. ஒன்று அவரை போட்டு அதான் புனிதர்களை கொள்ளாங்க, இயேசுவை கொலை பண்ணிடுச்சு, அப்புறம் வாட்டிடுச்சு. ஏன் காந்தியை சுட்டு கொண்டுடுச்சு இல்லை, அர்ஜுனங்கள்லாம் ஆலயத்தில் உள்ளே விட்டாருன்னு இவ்வளவும் பண்ணோம். புனிதர்களை கொலை செய்ய, அப்போ அந்த பாவத்தினால் அந்த சமயம் அழிந்து விடும். இதை தான் நான் இன்றைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டே வச்ச பாடமும் இதுதான். எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள், அன்பு காட்டி வெல்லுங்கள், கருணை காட்டி வெல்லுங்கள், இரக்கம் காட்டி வெல்லுங்கள்.